இப்போ நமக்கு பிரிஞ்சு போனது நம்ம ஒன்று சேர்த்தணும். இப்போ எங்கேயோ அந்த அறிவியெல்லாம் வச்சு நம்ம இங்கே பாதாளத்தில் சிக்கிட்டு எல்லாம் சிக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க மனித குலம். எல்லாரும் கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க. நான் கண்டிப்பாக கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க, பக்தி எல்லாம் இருக்குது. ஆனாலும் இந்த ஆதிக்கு முன்னால் இருக்கிற சக்தி சிவா, விஷ்ணுவா, பிரம்மாவா, அது என்ன ஏது ஒன்றும் தெரியாது. முருகாங்கிறது ஒன்று, விநாயகான்னு எனக்கு பிடிச்ச. இதில் உனக்கு பிடிச்ச கடவுள் எதுன்னு கேட்குது. அதில் பெருமை வேறு. உங்களுக்கு பிடிச்ச கடவுள் நினச்சிக்கோங்க மனசில். எத்தனை கடவுள் இருக்குது பிடிச்ச கடவுள்? ஆனால் கடவுள்னு எதை பிடிச்சாலும் அடையலாம்ங்கிறது ஒன்று இருக்குதுங்க. படிப்படியாக உடனே கிடைக்காது. உடனே கிடைக்கிற இடத்த பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்ம உடனடியாக இந்த ஜென்மத்தில் மோட்சம் அடையணும்னு பேசுகிற ஆளுங்க நம்ம. அதுக்காக 4 ஜென்மத்தில் பெறக்கூடிய பாதையை நம்ம இப்போ தொடலாங்களா? அதுவும் சரிதான்னாலும் நம்ம அப்படி சொல்கிறது இல்லை. உள்ளார வச்சு கும்பிட்டாலும் முக்தி அடையலாம். அது எத்தனை ஜென்மம்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த விளையாட்டுக்காக அதுதானே தெரிஞ்சுக்கீங்க. நம்ம வந்து அறிவோட இது சொல்லியிருக்க சக்திக்கு வந்து பேர் சொல்லிக்கிறோம். அது வந்து இந்த மாதிரி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அது ஆதியோட செயல் தானங்க. ஆதியோட செயல் இல்லை. ஆதியோட செயலை இவன் பிரித்து பேசுனதுனால தான் இப்போ சிக்கலில் மாட்டிட்டோம் இல்லைங்க. இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்டுங்க, இப்போ எது கடவுள்னா உலகத்தில் நீங்கள் பக்தியாளர்களை போய் எது கடவுள்னு கேளுங்க. சிவனடியார் கேட்டு தெளிவாக இருந்துச்சா? நீங்கள் உலகத்தில் சித்த வித்தியார்த்தி கேளுங்க, யாரை வேணாலும் கேளுங்க, கடவுள் யாருன்னு கேட்டு பாருங்க. கரெக்டாக சொல்கிறாங்களா? ஆதி என்னதுன்னு சொல்ல முடியுங்களா? நீங்கள் பிரித்து வச்சுக்கிறது பூரா கரெக்டாக புரிஞ்சுட்டாங்களா? புரியல இல்லைங்க. அது இயற்கையில் இறைவன் பிரிச்சதுங்கிறது வேறங்க. இறைவன் இருப்பது வேறு, இவன் பேசி வச்சிருப்பது வேறு, புரிந்து கொண்டது வேற. அதை சொல்கிறேன். நீங்கள் வேற கோணத்தில் அணுகிறீங்க. இல்லை, அந்த கோணத்தில் தான் அப்புறம் எல்லாருமே தெளிவாக இருக்கலாமே. இல்லை, அந்த சந்தேகம் உங்களுக்கு அந்த அடிப்படை சந்தேகம் இருந்தே தான் இருக்குது. அதனால தான் அது வெளிப்பட்டு இருக்குது. கேள்வி கேட்குறவங்க மைக் வாங்கிட்டு கேளுங்க. மைக் மட்டும் கையில் வாங்கிட்டு கேட்கணும். 2 பேர் ரெக்கார்ட். அந்த இடம் கிளியர் ஆச்சுங்க. இப்போ நாம் மனிதகுலம் ஏன் சிக்கல் இருக்குதுன்னு பேச போகிறோம். அவன் அப்படித்தானே படைச்சான்னு அவன் மொத்தமாக படைச்சு சொல்லியிருக்காங்க. இது சக்தி சிவங்கிறது மனிதன் வார்த்தையில் சொன்னது. மிருகங்களுக்கு ஏது சக்தி சிவம்? அதை அப்படி புரிஞ்சுக்கு. மொழியில் மனிதன் வார்த்தையை வச்சு சொல்லிட்டான். இப்போ இதை சொன்னதை பலவாறாக புரிஞ்சுட்டோம். இப்போ பிரச்சனை அங்கே புரிஞ்சுட்டு யாருக்குமே தெளிவு இல்லாமல் எல்லாரும் பற்றி வென்றாங்க. ஆனால் எல்லாம் கம்ப்ளீட் தெளிவு பெற்றிருக்காங்களா? நான் இல்லை. சக்திக்காக ஒரு பெருங்கூட்டம் இருக்குது, சிவத்துக்காக ஒரு கூட்டம் இருக்குது. இதுக்காக ஒரு பெருங்கூட்டம். இது ஓம் சக்திங்குது, சிவப்பு கலர் போட்டுக்குது. சிவம்னு சொல்லி வெள்ளை கலரையும் போட்டுக்குது, காவி கலரையும் போட்டுக்குது. இந்த சிவத்துக்கு வேண்டியது காவியும் வெள்ளையுமே சண்டை கட்டிக்குது. இதுதானே இருக்குது. அது காரணம் அறிவுன்னு சொல்கிறேன். மனிதன் வார்த்தைகளாக கொண்டு வந்து சொன்ன அறிவு. சொன்ன நிலையை புரிஞ்சவன் சொல்லிட்டான், உணர்ந்தவன் சொல்லிட்டான், கேட்டவன் பூரா தப்பாக புரிஞ்சுட்டான். இதுக்கான தெளிவுக்கு தான் நம்ம பயணிக்கிறோம். இப்போ இறைவன் வந்து ஆதியாக இருந்து சக்தியா சிவமெல்லாம் அது ஏற்கனவே மொத்தமாக பரபிரமமாக இருக்குது. சக்தியா சிவமாக இல்லை, பரபிரமமாக தான் இருக்குது. புரிந்து கொள்வதற்காக மனிதன் அதை கன்வெர்ட் பண்ணி ஆதி சக்தி சிவம்னு எழுதிட்டான். இப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு சொன்ன சக்தி சிவத்தையும் தான் நம்ம பேச போகிறோம். ஆனால் இருப்பது பரபிரமம் ஒன்றே. பாருங்க, படைத்தது பிரம்மம் ஒன்றே, சக்தியாக சிவமாம் இல்லை. புரிந்து கொள்கிற பாடம் தான் இதுங்க. நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா நீங்கள் பரபிரமம் ஆகிக்கலாம். சரியான விட சிவம் எது சக்தி எதுன்னு புரிஞ்சுட்டோம்னா ஆதியோட சேர்த்து ஆதியாய் அனாதையாய் பரபிரமமாய். இப்போ அந்த வகையில் இப்போ நம்ம சக்தியை பார்க்குறோம். நம்ம சக்தியை ஒரு வழிபாட்டுக்கு வச்சிருக்கிறோங்க. இது கையுங்க, இது சூளம், இதெல்லாம் நீங்கள் கற்பனைக்கு வந்துடும். நான் உடனே வரைஞ்சிட்டேன். காலிப்பிடிக்கு ஒரு காலிப்பிடி. இப்போ தான் நமக்கு வச்சிருக்கிற சக்தி. இதை பெண்ணாக வடிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து எடுக்கிறேன். நமக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட இடத்துலையும் மட்டும் இப்போ இந்த ஆதியிலிருந்தே வரணும் அப்படின்னா என்னெல்லாம் சக்தியாக சிவமாக இருக்குது, அது எப்படியெல்லாம் என்னென்ன சக்தியாக சொல்லுது, எந்தெந்த வகையில் சிவம், எந்தெந்த மனிதர்கள் எந்தெந்த நாட்டில் எப்படியெல்லாம் வழிபட்டு வந்துட்டுருக்குறாங்க, மாற்றி வழிபடுறதுனால எப்படியெல்லாம் சண்டை கட்டிக்கிறாங்கிறத நம்ம விளக்கலாங்க. அது வேறு, அது ரூட்டு. இந்த ரூட்டு வந்து நம்ம சக்தி பெண் நம்ம வச்சிருக்கிறோம். இதுதான் பெண். இப்போ இந்த சக்தின்னு சொல்லக்கூடியது என்னென்னலாம் சொல்கிறாங்க பேரில்: காமாட்சி, சிவகாமி, மீனாட்சி, விசாலாட்சி, மாரியாத்தா, அன்னபூர்ணி, மாகாளியாத்தா, மாசாணியாத்தா,
கருமாரி, ஓங்காரி, வாசிகாரிணி, பிரித்தியங்கா தேவி, ராஜராஜேஸ்வரி, லலிதாம்பிகை, மூகாம்பிகை, அங்காள பரமேஸ்வரி, பார்வதி, பேச்சியம்மா, காளியம்மா, லட்சுமி, பேச்சியம்மா, உலகநாயகி, இதுக்கு எல்லாம் இருக்குதுங்களா? இந்த லலிதா பேசணும் இல்லைங்களா? லலிதா 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 சகஸ்ரநாமம். சகஸ்ரநாமம்னு என்னங்க? என்ன நம்ம முழுசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமேங்க, இதெல்லாம் பாடம் கேள்வி பதிலாக போகிறோம். லலிதா சகஸ்ரநாமம் அப்படின்னா லலிதாவோட 1000 நாமங்கள். சரி, அப்படின்னா லலிதாவுக்கு 1000 நாமம் தான் இருக்குதா? இல்லைங்க, கோடிக்கணக்கான நாமங்கள் இருக்குது. இப்போ புரிஞ்சுக்கணும். நாம் 1000 நாமத்தை கேட்டிருக்கிறோமா? கேட்டது. நீங்கள் கேளுங்க, தமிழில் கேளுங்க. சகஸ்ரநாமத்தை 1000 நாமத்தையும் தமிழில் கேளுங்க. அவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காங்க. எல்லா பெயர்களையும் சொல்லியிருக்காங்க. நம்ம பொறுமையாக கேட்டதில்லை. அதுதான் லலிதா சகஸ்ரநாமம் பாடி. லலிதா சகஸ்ரநாமம் இருக்குன்னு அதை கொஞ்சம் கேட்டு பார்க்கலாம். அதை அப்புறம் வச்சுக்கோங்க. 1000 நாமம் என்ன அப்படின்னா அவளை பற்றிய பெயர்கள். இறைவனுக்கு வந்துங்க பண்பு பெயர் தான் உண்டு. இது ரொம்ப முக்கியம். பண்பு பெயர். இப்போ இறைவன் வந்து நம்ம எல்லாம் அனைத்தையும் படைப்பவன்கிறதுனால நம்ம அவனை படைப்பவன் சொல்கிறோம். அனைவரையும் காப்பதனால காப்பவன் சொல்கிறோம் இல்லைங்களா? அதாவது கர்மத்தின் அடிப்படையில் பெயர்கள், கர்ம பெயர்கள். இப்போ அதுதான் ஜாதியாக மாறிச்சுங்க. நெசவாளிகளுக்கு எல்லாமே செட்டுக்காரர்னு பேர் இருக்குங்களா? யாராவது நெசவாளிகள் இருக்கீங்களா? செட்டுக்காரர்னு பேர் தானே. நான் ஜாதி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். செட்டிநாடு சாப்பாடுன்னு கேட்டதுக்கு ஜாதி பேசிட்டேன். இது ஞானத்துக்கு பேசிகிட்டு இருக்கிறது, உலகத்தில் இருக்கிறது. இப்போ நெசவு பண்ணுறாங்க, அவங்களுக்கு பேர் செட்டுக்காரன்னு ஏன் வந்ததுன்னா, நெசவு பண்ணுற செட்டிங்ஸ் இருக்கு இல்லைங்களா? செட்டு, அந்த அந்த கருவிக்கு பேர் செட்டு. அப்போ யார் நெசவு பண்ணுறாங்களோ அவங்க வீட்டு செட்டு. செட்டுன்னு செட்டுக்கார். அப்படி செட்டியார் ஒரு ஜாதி காரண பெயர் மாதிரி. விவசாயம் பண்றப்ப கவுண்டர், பொங்கு வெள்ளாரம், வெள்ளாரம் கவுண்டர் இருப்பாங்க. விவசாயம் பண்ணுவாங்க. வணிகம் பண்றப்ப வைஷ்ணவர், வணிகம் பண்றதுனால தொழில் ரீதியா ஜாதி ஜாதி கிடையாது. தொழில் புரியுது ஜாதி பண்ணி அதுல புள்ளி போட்டுருக்கு. நீங்க போறேன் 2000 தொழில் விவசாயி, 5000 பெண் விவசாயி எல்லாம் பிரித்து வச்சு இவன் ஏழை பணக்காரன் சொல்லி பெரிய பணக்காரனாகி இவன் அடிமைப்படுத்தி ஊழிய இல்லாத ஏழையாக்கி அடிமை தொழில் செய்ய வைக்கும். விவசாய தொழிலாளியாக்கி அவன் நசுக்கி புழிஞ்சு எடுத்து இதெல்லாம் அதையும் நீங்கள் ஜாதின்னு கொண்டு வந்து தொழில் ரீதியான ஜாதி ஏழை பணக்காரன் தொழில் ரீதியான மேற்று வச்சு நசிஞ்சே போய் இப்படி சமுதாயத்தில் தான் போயிட்டு. இது செட்டுக்காரங்களே வந்து இவங்க வந்து நெசவு பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க ஒருத்தன் வாங்கிட்டு போகிறான். இவனுக்கு ஒரு சேல் நெசம் 1000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு அவன் கொண்டு போய் பொருளோட மதிப்பு 6000, இவருக்கு 1000 ரூபாய், 7000 6000, அவனுக்கு 2000 ரூபாய். இப்படி இதெல்லாம் போயிட்டு. அப்போ சகஸ்ரநாமம் யாருக்கு பேரு? அப்போ ஏன் இத்தனை பேரும் இந்த சகஸ்ரநாமங்களும் இவங்களுக்கு ஒரு ஆள் தான். நீங்க எந்த பெயர்ல கூப்பிடுறீங்க பிரச்சனையே இல்லை. பராபரை, வாழை, வாழை பராபரைன்னு சொல்றது. இப்ப நம்ம பார்க்கணும் தெரியும். எல்லா பெயர்களுமே அந்த ஆதி சக்திக்கு தான். இங்க வருவீங்களா? ஆதி சக்தி தான். உண்மை தெரியாம கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். ஆனா இது என்னன்னா உள்ளாக வச்சுட்டு அருகுமணம் அதை சாமிக்க, அதுக்கு சந்தேகம் இல்லை. நீங்க கடவுளை எந்த வகையில வழிபட்டாலும் அது கடவுளுக்கு போய் சேரும். நீங்க கடவுள் என்னதுன்னே தெரியல, வழிபடுறீங்க. நிச்சயமா நீங்க கடவுள் தானே வழிபடுறீங்க. நீங்க ஒரு பொம்மை வச்சாலும் சரி, ஒரு கல்லை வச்சாலும் சரி,
இல்லை ஒரு மாட்டை கும்பிட்டாலும் சரி நாட்டை கடவுளை தான் கும்பிடுறீங்க, அதனால நிச்சயமா கடவுள் போய் அது போகிறளவுக்கு ஒரு பலன் தான். அது பேசிக்குங்க, அதை மறந்து எதையுமே மறந்து. அப்போ உலகம் பூரா பல்வேறு வயல்களில் எக்கச்சக்கமான கோயில் இருக்குது. நீங்க ரிஷிகேஷ் போனீங்கன்னா அங்கே ஒரு அம்மா கோயில் இருக்குங்களா, அந்த ரோப்ல போகணும், ரோப்காரில் போகிற கோயில், அம்மா கோயில், அங்கேயே சிவன் கோயில் இருக்கு. அப்போ அங்கே கோயில் இருக்கு. இங்கே நம்ம ஊர்ல பார்த்தா மாரியாத்தா இருக்கு, மாகாளி, மாதாணி, எல்லா பெயர்களும் இதென்ன நான் வசனத்துல சொல்ல காரணம் வேண்டாம். எல்லா பெயர்கள் வந்து எல்லா அம்பாலும் ஒரே அம்பாள் தான். எது அப்படின்னா அருணாதிக்கு பெரிய. இப்ப நம்ம சக்தி வழிபட்டு கூடாது. நீங்க சக்தி வழிபடுறது ஆதி வழிபட்டு சமமாங்க. பட் சக்தி வழிபட்டீங்கன்னா இந்த சக்தி உங்களுக்கு வழிபடலாம் கிட்டத்தட்ட கிடைக்கும். சக்தியை வழிபட்டு விரும்பினதை பெற்றுக்கலாம். சக்தியத்தையே ஆதி பற்றி கேட்டாக்கு தானே ஆதி தரணும். நான் சக்தி தான் கடவுள் நினைச்சு கும்பிட்டுறீங்கன்னா சக்தி கிட்ட வேறுங்கிறது தான் பெற முடியும் இல்லையா? சக்தியை தாண்டி இருக்கிற ஆதியை தெரிஞ்சு. இப்ப ஆதி சக்தி வழிபடுறவங்கன்னா ஆதி தெரிஞ்சுக்கவே முடியும். ஓம் சக்தி அப்படின்னா சக்தி லெவல் ஞானம் பெறணும், ஆதி பெறணும். சிவத்தை வழிபட்டா சிவத்தான் நம்புவோம். சக்தி தெரியணும், சிவத்தை வழிபடும் சிவத்தை மட்டும்தான் வழிபடணும். சக்தி தெரியணும், சக்தி மட்டும்தான் வழிதான் வழிபட வேண்டி. சக்தியும் சிவத்தையும் வழிபட ஆதி போகணும். சக்தியும் சிவமும் சக்தியாய் சிவமாய் முடிவில் ஒன்றாக ஆதி கொண்டு இந்த ஆதியே நம்மதான். அனாதி 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 அனாதியா இருக்கிற நம்ம ஃபீல் பண்ணாங்க. நான் குடும்பத்தோட மாநிலத்தையும் கொண்டாடி முடிவோம். நீங்க கொண்டாட்டி முடிவோடுங்க மாநிலத்து உறவுகளோடு இருந்தாலும் உறவின் பதையும் பகையிலேயும் உறவும் அருமையா இருக்குது. அதாங்க உறவு. அப்படி உறவுகளோடு இருந்தாலும் நீங்க ஆதியா அனாதையா இருக்கீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க ஆதியாத்தான் இருக்கிறீங்க, அனாதியாத்தான் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுட்டு நீங்க சக்தியோட அனைத்தோட உண்மை தெரிஞ்சுட்டு வாழணும். உண்மை தெரியாம நீங்க எப்படி வாழ்ந்தாலும் அது வாழ்க்கையா உண்மை தெரியாம வாழ வேண்டும். உலகத்துல உண்மை யாரும் தெரிஞ்சு வரலாம். என்ன நாட்டம் ஆசைகள் ஏராளமான இருக்குமா ஆயிரத்தான் போனா விவசாயம் வந்து பயிரெடுப்போம் போயிட்டு குடும்பத்துறை வந்துச்சு. ரொம்ப வாழ்க்கை போக வறுமையா போயிட்டு விவசாயம் இருக்கிற ஆசைகள் போக ஒரு லிஸ்டால ஒரு 2 ஐக்கு வருமாக்குங்க. ஆசை அந்த மனிதனுக்கு கொஞ்சம் சொத்து இவ்வளவுதான் வருது. அப்படியே கிலோமீட்டர் தான் சொன்னாங்க. எழுதுனா ஒரு வழி வருவாங்க. இத்தனை பெயர்களும் கொண்டது அம்பாள். இப்ப நாம பெயர் வச்சிருக்கோம் அம்பாலே. ஆதிசக்தின்னு தான் பேரு. அந்த ஆதிசக்தி வாசியானி பேர் மாறி நான் எனக்கு முதல்ல வந்து இருக்காது. யாரோ ஒருத்தர் வந்தது ஐயா, இது வந்து திருப்பாவை திருவம்பாயில வாசியாடின்னு சொல்லுவேன். ஓ ஏற்கனவே சொல்லிட்டாங்க. கையில் தான் வந்துருக்கு. வாசியாணி அனசக்தி தான் வாசியாணி. வாசியாணி நான் வச்சிருக்கோம்னா அனசக்தி தான் நமக்கு வாசியை முடிச்சு கொடுத்து ஆதி உணர்த்தலாம் இருக்காங்க. ஆனந்த் உணர்த்ததாக தான் ஆதி சக்தியா இருக்கு. ஆனந்த் சக்தியா யாருக்கு சொல்லலாம்? சக்தி வாசியானியா இருக்கிற சக்தி வாசி மூலமா சக்தியை உணர்த்தி சக்தி மூலமா ஆதியை உணர்த்தணும். ஏற்கனவே நம்ம ஆதியாத்தானே அனாதியாத்தானே நம்ம அப்படித்தானே இருக்கிறோம் அப்படின்னு இருக்கிற இந்த பாடம் நீ ஆங்கிலேருந்து உலகம் பூரா இல்லாம இருக்கு. நீங்க ஆதியா இருக்கீங்க, சக்தி தெரிஞ்சு சக்தி இல்லாம தான் நீங்க ஆதியா இருக்கீங்க. தெரியாத கேள்வி உங்க கேள்வி. ஆதியை மறந்துட்டோம். அதுவே தெரியாது. ஆதி தெரியாது, சக்தியுமே தெரியாது. பிரச்சனை கிடையாது. சக்தியும் தெரியாது, சிவனும் தெரியாது, ஆதியும் தெரியாது.
வேற என்ன பண்ணிட்டு இருக்கு? வாசி பண்ணிட்டு இருக்கு. வாசிக்கு சக்திக்கு ஞானத்துக்கு சம்மந்தமே இல்லை. செய்யற வாசிக்கு 8 நாளைக்கு ஏன் சம்மந்தம்? திருவாசகம் மோதிக்கிறது தான் இதுக்கு என்ன சம்மந்தம்? அதுதான் இது சம்மந்தப்படுறது. என்னன்னு நாங்க பண்றதுனால எதை தச்சு போறோம். நமக்கு இதை பண்றதுனால எது நடக்குது, அதனால எது நடக்குது பல்பு எக்ஸ்பிளேஷன் ஸ்டார்ட் பண்ணும். பாடி முடிஞ்சப்ப ஒரு அது தெரிஞ்சிருக்கு சொன்னீங்கன்னா நேச்சர் சக்தி நிறைஞ்சிருக்கணும். நான் பண்ணிருந்தேங்க. நான் அந்த மேரிக்கு மேடம் கேள்வி கேட்கலாம். அது தெரிஞ்சிருச்சான்னு தெரியாது. சக்தி தான் இருந்துச்சான்னு அந்த கேள்வி போகும். சக்தினா என்னன்னு போய் இப்ப அது எல்லாமே சக்தி சிவஹாரி எல்லாமே சப்ஜெக்ட் க்ளோஸா. அப்ப இதற்கு புரிஞ்சுக்கிறீங்க. சக்தினா சொன்னாங்களே அம்பான்னு சொன்னா இத்தனை பேர் இத்தனை பேர் யோகாயின்னு சொல்லுவாங்க. யோகாய் இது வந்து சித்தர்களுடைய கேள்வி. அம்பாள்னு சரி ரெண்ட பரிபூர்ணமா உமையால்தான் உமையா உமையினது உமைபாகம் உமைபாகம் இவனுக்கு உமைபாகன் சக்திக்கு உமையின் அப்படியே புரிஞ்சுக்க. இது நம்ம விளக்கத்துல மேல புரியுமே. அப்போ எந்த சொல்றது இப்போ பாயிண்ட் என்ன, எந்த பெயர்கள் எடுத்தாலும் சக்தி தான். நீங்க யமுனையும் எடுங்க, யமுனையும் சக்தியே. நர்மதை, தபதி, காவேரி, கங்கை எல்லாமே சக்தி. பூமி தாய் சக்தி தான். அப்போ எல்லாமே சக்தினா எது எங்கெங்கு காரணமும் சக்தி. சக்திகள் எங்கெங்கும் பார்க்கணும். எங்கெங்கும் பார்க்கணும்னா விவரிச்சுங்களா. இப்போ எல்லா பெயர்களும் பண்பு பெயர்களாக இருக்குது. அந்த பெயர்களை நம்ம சிந்திச்சோம்னா அத்தனை பெயர்களையும் சிந்திச்சு அத்தனையும் சிந்திச்சு முடிக்கிற போது அதுதான் டோட்டல் சக்தி. அது நீங்க விளைவு அடுத்த சாப்டர் போகிறோம். ஏன்னா இது ஞாபகம் வச்சுதான் நான் அடுத்த கேள்வி கேட்கும்போது கற்று சொல்லும்போது புரியும். அப்போ எல்லா பெயர்களும் சக்திகள். இந்த சக்திகள் எல்லா பெயர்ல இருக்கிற சக்திகள் யாரு? பெயர்களை பார்க்கிறோம். இப்ப சக்திகள் யாரு? இப்போ பிரபஞ்சம் இருக்கு. பிரபஞ்சம் நல்லா இருக்கு. இந்த சென்டர். இப்ப இது வந்து பிக் பேங் தியரி படி இது வெடிச்சுதான் ஏகமாட்டது அது எக்ஸ்பிளைன் ஆயிட்டு சொல்லுவோம். விஞ்ஞானமே சொல்லப்படுது. விஞ்ஞானத்துலதான் வானமண்டலத்தை பத்தி அஸ்ட்ரானமி நிறைய சொல்லப்படுது. உண்மைகளாத்தான் இருக்கு பார்க்கிறோம். சூரியன் ஒரு ஆட்டமா இருக்கு, சூரியன் சுத்தம் இதாவது விஞ்ஞானம் தொகை அதையே எடுத்துக்குவோம். அப்படி இங்க வெடிச்சு ஒண்ணுமே இல்லாத வெடிச்சு ஏகமா பரவிச்சு. அப்ப பரவிட்டு இந்த பக்கம் என்ன இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா தெரியாது. அறிவு கெட்டு தெரியாது. வெற்றிடம் தான் வெற்றிடம்னா என் சிரம். இந்த வெற்றிடம் இருந்தீங்கன்னா இங்க புதிய இருந்தது வெடிக்கணுமா எல்லாரும் கற்பனை பண்ணணும். ஒரு புதியிலிருந்து வெடிச்சு செதறி பரவிட்டு இருக்கிறதுதான் உலகம். அது அண்டா இது புள்ளியா இருந்த போது புள்ளி சுத்தி என்ன இருந்தது? அப்போ வேக்யூம் இருந்ததுன்னா அப்போ புள்ளி சுத்தி வேக்யூம் தான் தரணும். புள்ளி படிச்சுதான் அண்டமே உருவாது. அண்டத்துலதான் ஆகாயமே இருக்குது, வெற்றிடமா இருக்கு. அதுக்கு முன்னாடி ஆதியா இருக்கு. ஒண்ணுமே இல்லாம ஒண்ணுமே இல்லை. நீங்க சிந்திச்சீங்கன்னாதான் பதில் தேடி தாங்கும்போது அப்ப பதில் தேவை நமக்கு அதை சிந்திக்க கேள்வி கேட்கணும்னா பதில் தேடுங்க. உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி நிரூபிக்கிறீங்க. தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கலான்னு ஆர்வத்தை கொண்டு தேவை. புள்ளி வெடிச்சுதான் அகண்டமே அண்ட பரிபூரணம். அந்த சகாசமே கூடாதுன்னா புள்ளி இருந்த இடம் வந்து புள்ளி சுத்தி இருந்த இடம். அதுதான் இறைவன். அதையே கற்பனை பண்ணி பார்க்க முடியும். நம்ம கற்பனை பண்ண முயற்சி பண்றோம், முடியுதான்னு பாருங்க. முடியாது. ஏன்னா அது கற்பனைக்கு ஏற்ற. அதனால கற்பனைக்கு ஏற்ற என்ன விளக்கம் சொன்னாலும் இறைவனை கற்பனை பண்ணி பார்க்க. ஏன்னு புரியுது. இறைவனை வந்துங்க கற்பனை
இறைவன் வந்துங்க கற்பனை கெட்டாத வடிவுடையவன். அந்த வடிவு இதுல எங்க எப்படி? கற்பனை கேட்டாது அந்த இல்ல. கற்பனை கேட்டாது வழி வடிவுடைய. சரிங்க சரி. குடியை வெடித்து நான் சக்திக்கு போயிட்டோம். அப்ப இது பொண்ணு சின்ன கேள்வி இடை கேள்வி சரிங்க அதுதான் மறுபடியும் பேசு சரிங்க சரிங்க. அகண்ட பரிபூர்ணமா முமையால் பாடம் அப்புறத்தை நின்றவங்க அஜென்பாகம் புரியுதுங்களா? அப்போ இது வெடிச்சு எக்ஸ்பேண்ட் ஆகாத போது அகண்ட பரிபூர்ணமா உண்மையால் பாகமா இருக்குது. அதுக்கு அப்பால் இருக்கிறதெல்லாம் ஐயன் பாகமா இருக்கு. வெடிக்காம கும்மிடியா இருக்கிற போது புள்ளிங்கிறது தான் அம்பாள் பாதம் இருக்குது. புள்ளி சுத்தி ஐயன் பாதம் இருக்கு. அது கற்பனை கேட்டார். இருள் வெளியாய் நின்ற சில பாகம் போட்டு இருள் வெளியாய் நின்ற சில பாகம் புரியுதுங்களா? டோட்டலா இழக்கிறது. அங்கே ஒரு இடத்துல ப்ரெஷர் ஆகி வெடிக்குது. ப்ரெஷர் ஆகுது. அதான் நான்கிற ப்ரெஷர். ஒண்ணுமே இல்லாம ஏகமா இரும்படியா இருந்த இன்பம் நிறைஞ்சு இரும்படியா இருந்த சிவத்துல ஒரு பாயிண்ட்ல ப்ரெஷர் நான்கிறது வந்து விழுந்த சக்தியா மாறுது. அந்த சக்தி தான் அண்டமா உருவெடுக்கும். இருள்வழியா இருந்த சிவம் பாகம் இருள்வழியா இருக்குது. அந்த நான்கிற ஒரு எனர்ஜி வந்து வெடிச்சுதான் அண்டமா மாறிடுது. அண்டமா மாறினது எதுவுமே சக்தி. அண்டமா இருக்கிறதா இது வந்து இந்த டைப் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் இது பல வழியில எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்ப நான் டைப் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் பண்ற போது நீங்க புரிஞ்சுக்கணும்னு நீங்க ஒரு டைப் ஆஃப் போயிட்டு பேசிட்டு நாளாக ஒரு டைப்ல பேச வேணும். புரிஞ்சுட்டு அந்த சக்திங்கிறது என்ன எப்படி வேணாலும் எக்ஸ்பிளைன் பண்ணி சக்தி புரிஞ்சுட்டா நீங்களும் புரிஞ்சுக்கணும், மற்றவங்க புரிய வைக்கணும். கொழுப்பு தேவை இல்லை. நான் சொல்றேன் அந்த நோக்கத்துல கவனிக்கிறேன். மனசக்தி நான் என்ன சொல்றேன்னா தரமா சொல்றேன். கவனமா கேட்கணும். முதல்ல கேட்டு புரியுது. கண்டிதான் வந்து அடுத்து நான் தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி நீங்க வாங்குவீங்க அப்படின்னு கேட்டு பிரச்சனை இல்லை. அப்போ அகண்ட பரிபூர்ணமானது வெடிச்சு செவதியாச்சு இந்த சக்தி இருவடியா நிற்கிறது தான் போகும். என் டெவலப் ஆகிட்டு போயிட்டு 3,00,000 கிலோமீட்டர் போகுது. இது எல்லா டைரக்ஷன்லையும் எல்லா டைரக்ஷன்ல 3,00,000 கம்ப்ளீட் 360 டிகிரியில ஒரு டைரக்ஷன்ல 3 கிலோமீட்டர் 3,00,000 கிலோமீட்டர் 360 டிகிரிஸ்ல 3,00,000 கிலோமீட்டர் டெவலப் ஆகுது. கற்பனை கேட்டுருந்தீங்க ஒரு செகண்டுக்கு லைட்னுடைய வேகம் ஆகும். லைட்னுடைய வேகம் ஒரு செகண்டுக்கு 3,00,000. அந்த வேகத்துல 360 டிகிரி டெவலப் ஆகிட்டு அப்போ டெவலப் ஆகுது சக்தி. ஆனா டெவலப் ஆக இடம் கொடுத்து வச்சிருக்கிறது யாரு? சிவம். அதோட சைஸ் தெரியுமா? போன அளவுக்கு இடம் அவ்வளவு போனதே இவ்வளவு பிரமாண்டமா போறது இவ்வளவு பிரமாண்டம். அது இன்னொரு எவ்வளவு பிரமாண்டம். எத்தனை காலத்துக்கு போக போகுது எவ்வளவு எத்தனை அண்டங்கள் வருமோ ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு 500 ரூபாய் இருந்தாங்க. ஒரு 50 ரூபாய் சரி சொல்றேன். இந்த சிந்திச்சு பேட்டர் தான் என்ன வேணும்? இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. அடிமுடி தெரியாதவன் சொல்றதுக்கு காரணமே அதுதான். இது எப்படி தெரிய வந்து நடந்து வரணும்? நாம எப்படி ஏன் சக்தி வழிபடுறோம்? நமக்குள்ள இந்த சக்தி இருக்கல. நமக்குள்ள அந்த சிவம் இருக்கு. நமக்குள்ள ஆதி நம்ம தான் ஆதின்னு பிரச்சனை இருக்கும்போது தேவன் உடனடியா படுத்திட்டாங்க. நம்மளே தான் இந்த ஆதியின் நாமே ஆதி சக்தியின் நாமே ஆதி சிவம் நாமே ஆதியின் நாமே ஆதி சிவம் நாமே ஆதி மனிதனாக குமாரன் நானே விஜயகுமாரன் நான் ஜி ராமன் நான் எல்லாம் நான் நானே ஒரு பார்த்து கைவிட்டு அதுலயே சொல்லிடுவோம். எந்த கவனமா தான் கேட்கணும். ரொம்ப கவனமா கேட்கறதுன்னா அதை கேட்டுக்க மாட்டேன். அவள் கேட்டவங்களுக்கு கவனம் இல்லாத நல்ல கவனமா கேட்டு புரிஞ்சுக்கிறது தாய்க்கு வரல வராமல் கவனம் இன்னொன்று. அப்ப இதுதான் சக்தி. இது இந்த சக்தி புரிஞ்சுக்கீங்களா? ஆதி இருமணியான சிவத்தை ஆதி இது பர்சன் நான்கிற அப்போ ஆதி சக்தி வந்து நான்கிற ஆதி இருந்து சிவம்
சிவம் இருக்குது. அது இருந்து முதல்ல சிவன் தான். அது தோன்றிருக்கிறது. சக்தி சூழ்ந்திருக்கிறது சிவம். சக்தியும் சிவத்தையும் அதற்கான புரிதலுக்காக சரி. சக்தி சூழ்ந்திருக்கிறது சிவம். ரெண்டையும் சேர்ந்தது வந்து அந்த ஆதிக்கு விரிவும் கிடையாது, சுருக்கம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பரபிரமும் இறைவனும் சொல்லலாம், பரபிரமும் சொல்லலாம். எல்லாம் சொல்றோம். மிக பிரம்மாண்ட சக்தி. ரொம்ப நல்லா தெரியும். நல்லா தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப எல்லாம் பெரிய தெரியும். எங்கும் எனக்கு இன்னும் தெரிஞ்சுட்டு வாங்க. இன்னும் என்னையே இல்லை. இன்னும் தெரிஞ்சு அந்த 6 மாசமா அவருடைய கருணை ஆய்வு பண்ணலான்ட்டு வேணேன் கேட்டு கருணை பார்த்தா முடியல. அவ்வளவு பிரம்மாண்ட பண்ணியா, அவ்வளவு பிரம்மாண்ட சக்தி. அவன் தான் சிவனாகவும் சிவன் தான் சக்தியாகவும் வந்து இதுதான் எங்கும் நான் நிறைஞ்சு நிற்கிறேன். இதுக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயும் அது இருக்கு. சிறிதும் சாய்ந்தது எவ்வளவு சிறிதா போனாங்க இந்த சட்டப்படி, எவ்வளவு விரிதா போனாங்க இந்த சட்டம், எவ்வளவு சிறுசுலையும் இந்த சட்டப்படி எவ்வளவு பிரம்மாண்ட விஷயம். நீங்க எவ்வளவு சிறுசா போனாலும் அது எவ்வளவு பெருசா போனாலும் எவ்வளவு எளிய விஷயத்துல வந்து அரிய விஷயம் நமக்குள்ள அது வாய்ப்பு என்ன பண்ணுறது, நமக்குள்ள தகவல் ஏகமா அதுதான் இருக்கு. அதுக்கப்புறம் கைவெளி போவே அப்போ சக்திங்கிறது இப்ப சக்தி கொண்டு அறிவுக்கு கிடைச்சிருக்கு. இவ்வளவு அறிவுக்கு முடிஞ்சது. இப்ப நாம் செய்யற பயிற்சி எடுக்கிறோம், எத்தனையோ பயிற்சி இருக்கு. அதுக்கு எனக்கு என்ன சமம்? அதுதான் சக்தி. இப்ப இந்த ஆதிசக்தி இதுதான் உணர்ந்து நான் செஞ்சுட்டு பயிற்சிக்கு என்ன தேவை? பயிற்சியின் மூலமா எப்படி உணர்ந்து விதை மாசம் சித்தி சிவமுத்தாங்க படத்துல அப்படி சக்தி சிவம் அதெல்லாம் உள்ளடக்கும். சரி. சக்தி விரிய விரிய சிவம் சக்தி விரிஞ்சிட்டே இருக்குது. மூல ஜெகலம் அளவுக்கு இடம் கொடுத்து சக்தி சிவம் இடம் கொடுத்து ஆதி தானே இடம் இருக்கு. அந்த இடம் கொடுத்த திரியரச ஆதியும் இடம் கொடுத்த சிவத்தையும் உள்ளடக்குங்களா? சரி. இப்போ நம்ம பயிற்சிகள் செய்யறோம். இந்த சக்தி உணரணும். சக்தி பார்த்து சக்தி பார்த்துங்க இதை உணர்ந்து பயிற்சிகள் செய்யறோம். 8 வாக்கு நடக்கலாம். 1 மனப்பயிற்சி செய்யறோம். 2 வாசி செய்யறோம். இந்த 3 நம்ம கம்பெனி எழுதிங்க. இதான் மகிழ்ச்சி என்ன எளிய மொழி உடற்பயிற்சி கொடுத்துருக்காங்க. 1000 இதெல்லாம் இந்த 8 பயிற்சிக்கு சமமான ஒரு சாதாரண அது இல்லாம எதுல இல்லாம எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும். தான் பெருசு இதேதான் 8 நடைப்பயிற்சி என்ன செய்தோ அதேதான் அந்த விதிமுறைதான் வைத்து காய்கள் இந்த மனப்பயிற்சிக்கு அலுவலர்ச்சி தான் இருக்குங்க. யாருக்கு கூட மனவளத்தை தெரியும் தெரியாது. தெரியாது. மனப்பயிற்சி இதெல்லாம் அலுவலர் செய்யறாங்க தான் மனப்பயிற்சி. வாசி பயிற்சி தான் குண்டலி தான் புரிதான் புரிஞ்சுக்கணும். இதே போல எல்லாரும் கொடுக்குறாங்க. ஜக்கிவாசனம் கொடுக்குறது, கதையோடு கொடுக்கிறது. கஷ்டப்பட்டு செய்யணும். இதையோ மனப்பயிற்சிக்கு என்ன கொடுக்குறாங்க? வேதங்களை கற்றுக் வேதங்களுடைய வாரிசை சாமம் என்பது சமயம் பேர்களை கொடுக்குற தெரியாது என்ன பண்ணுவாங்க. போறதுக்கு வசதி இல்லை, நேரம் இல்லை, மின்சாரம் பட் இப்ப நீங்க டவுன் புரிஞ்சுட்டு பிரச்சனை தானே. அப்போ நம்ம டிசைன் பண்ணிக்கிறது வேற ஞான யோகம்
நான் டிசைன் பண்ணிக்கிறது 8 மணக்கு வைத்து அதான் பாருங்க. இது கொஞ்சம் செய்யுங்க யாரிஸ். இப்போ நம்ம செய்யறது இப்போ மற்றது எல்லாமே அதுதான் தெரிஞ்சது. மற்றதை காலத்தில் நாம ஏன் மேன்மைக்கு மேன்மை இருக்கலாம், நாம ஏன் மேன்மையை கடைசியில் வரும். பட் எல்லாம் அதுதான் கொடுக்கலாம். இப்போ நம்ம 8 நடக்கிறோம். 8 நடக்கிறது என்ன ஆகுது? நம்ம உடம்புக்கு வேலை உடம்புக்கு வேலை முடிச்சோடனே மூச்சு எடுக்குது. மூச்சு என்ன பண்றது? ரத்த ஓட்டம் சீராகும். மூச்சு சீராக்கும். மூச்சு எடுக்கிறது நம்ம சீரா நடத்தணும். ஓடக்கூடாது. ஓடனா கசு சொல்றோம். மெதுவா நடந்தால் மூச்சை எடுக்காது. ரொம்ப சீரா நடக்கும். எது அவரவருக்கு பிடிச்சதோ சீரா எடுத்துக்கணும். அப்போ மூச்சுக்காக நம்ம எட்டு நடக்கிறது குறிப்பான செயின். 8 ஏன் நடக்கணும்? மூச்சு சீராகும். மூச்சு எதுக்கு சீராகணும்? ரத்தம் ஓட்டம் ஏன் சீராகணும்? உடல் மனம். இதுலதான் சொல்றீங்க. அப்போ இந்த உடல் உறுப்பு பூரா இந்த 8 வருஷத்துக்கான மூச்சு சீராகணும். சீராகணும். ரத்தம் ஓட்டம் உடம்பு உடல் ஆரோக்கியம். இப்ப ஆரோக்கியம் அல்ல. ஆரோக்கியத்தை 8 நடக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. இது ஒரு வகை வந்து மனஸ்பைஸ். இந்த மனப்பயிற்சியில் என்ன பண்ணிட்டோம்னா, கெட்ட பணத்துல என்ன இருந்ததுன்னு காமம், கோபம், அன்பம், இந்த 8 குணங்களும் அஷ்டகுணங்களும். இந்த குணங்கள்லாம் குட்டிங்க அதை எப்படி இருக்குங்க? கவனமா இருக்கணும். உதாரணத்துக்கு கவனமா கேட்கணும். எல்லாமே கவனமா இருக்காங்க. எத்தனை நாள் வச்சு காட்டுறீங்க? நம்ம 4 பார்த்து தருவீங்க. கண்குட்டிங்க அதுவும் 8 இருக்குங்க. பறக்கிற மாடு வேற, கண்குட்டிக்கு வேற. இதெல்லாம் மாடுங்க. ஓட்ட குட்டிக்கு ஏறாம இருக்குது. இந்த காணப்பு வச்சு மட்டத்தோட ஏறாது. அவங்க 10,000 மொத்தத்தில் இருக்கிற பணம் 3 குணம் தான். இந்த 3 குணத்தை வச்சு இந்த துர்குணங்களை ஏற்படுத்திட்டாங்க. இந்த 3 குணம் துர்குணத்தை கழி இந்த துர்குணம் பல குணங்களை ஆயிரக்கணக்கான குணங்களை குட்டி போடு. அந்த குட்டி போட்டது எல்லாம் சேர்த்து இது 1000 கெட்ட குணங்களை 8 போது வந்து இந்த 8ஐயும் 3 குணத்துல வந்து 3 குணத்தையும் குணம் இல்லாம இந்த 8 குணம் பண்ணணும். எதை வச்சுங்க? மனப்பை நல்லா புரியுதான்னு பாரு. நிறைய பேர் நான் இன்னைக்கு தான் புரிஞ்சுட்டு பல குறைச்சல் கருத்துக்கு வெளியே இருக்கு. கேள்வி கேட்ட சப்ஜெக்ட் தெரியல. அண்ணன் சக்தி வந்து அதான் நல்லா இருக்கேன். அப்போ ஆயிரக்கணக்கான குட்டி இருக்குதான் இல்லையா? எல்லாம் பார்க்கலாம். இது குட்டியும் ஓட்டல. இதனுடைய குட்டி இது எந்த திறமைசாலிங்க வீடு இங்க இருக்குது. அது முன்னால விவசாயிகள் கடன் இல்லைங்க. கடத்துல ஒரு வீட்டுக்கு இருந்துட்டு ஏஸ் போட்டு ஜெயிச்சிட்டாரு. அவங்க அப்பா அம்மா போயிட்டு கடன் இல்லைங்க. கடத்துல இருந்து வீட்டு வைக்க இவங்க கேச போடுறாங்க. போட்டா எல்லாம் இப்போ தீர்ப்பு என்ன இருக்குன்னா, இந்த வீட்டுக்கு இதுல கடமை அப்போ இந்த இடம் ஒரு அசனம் நடந்துட்டு இல்லைங்களா? என்ன காரணம்? இது எல்லாம் போது விளையாது. நீதியே காணும். ஆனால் கடமை தலைமையில்தான் இருக்கு. கேஸ் போட்டு ஜட்ஜ்மெண்ட் தலைமையிலேயே ஆகிட்டு. அப்போ எவ்வளவு பொழுது முடியுது? காரணம் இது வாங்க. இப்ப இந்த வீட்டுக்கு கட்டும் போது பிரச்சனையே இருக்கு. அவன் இந்த குணத்தை வச்சு கெட்டதுனால இவங்களுக்கு குணத்தை மாற்றிட்டான். இவன் சண்டைக்கு போற மாதிரி குணமாயிடும். சண்டை குணம். இப்ப சண்டை குணம் என்ன? சண்டை போலியாகி கேஸுக்கு போய் கேஸுல நீதித்துறை டோட்டல் நீதித்துறையில
ஜட்ஜ்மெண்ட் விசாரணையும் தப்பா பண்ணும். காரணம் இந்த செய்யாமல் இருக்கிறாங்க. இவன் தனிப்பா பண்ணணும்னாலும் தரணும். இது எல்லாம் இந்த காரணம் தான். இவன் எப்போ வந்து இந்த மாதிரி மனிதன் எப்போ இந்த போன்ற பிறந்து 3 மாதம் தெரிஞ்சு இது போன மழை மனத்தோட பயிற்சி அவன் போய் பாருங்க என்ன கேட்பாங்க. பயிற்சிக்கு கேட்கமான பயன் இறந்து விடுவோம். மனிதர்களோட எல்லாமே தெரிஞ்சு நம்ம இதெல்லாம் பேசிட்டு மனதை பற்றி. இப்போ மனித குலம் எல்லாம் அப்படி இருக்காங்கன்னா மனசு தான். மனசுக்கு ஒண்ணு எதற்கு வந்து மனசு மொத்தமா மனதை பற்றி பேசிட்டு மனசு. இப்ப என்னோட மனசுக்கு இதெல்லாம் தெரியுங்களா? சக்தி தெரியுமா? சிவம் தெரியுமா? அது தெரியுமா? இது வாய்ப்பே இல்லை. இப்ப அது தெரிய வைக்கிறது இங்க உடல் ஆரோக்கியம் பெற்ற நிலம் நிற்கிது. இதெல்லாம் முடியலைங்க. உடல் ஆரோக்கியம் பெற்ற இங்க மனப்பயிற்சி எதுக்கு அப்படின்னா இந்த குணங்களை இந்த குட்டியிலாம் முதல்ல கொண்டுட்டு குட்டி போடுறதுல எல்லாம் கொண்டுட்டு முக்கணன்றது இது வந்து இந்த தமோகுணம் வேககுணம் இந்த குணங்களையும் கடந்து நிர்குணம் என்பது குணம் அத்தனை இல்லை. எல்லை குணாதிசத்தை சந்திக்க பார்த்து அப்ப இந்த குணத்துல இந்த குணத்தை மாற்றி குணாதீதத்துக்கு வரணும். குணாதீதம் தான் நிர்குணமா மாறும். இப்போ நம்ம தமோ வஜோ சாத்திய குணத்துக்கு வரணும். இந்த கெட்ட குணங்கள் போய் இந்த குணத்துக்கு வந்து குணாதீதனாகி நிர்குணமாகிறது தான் இது. நம்ம பேச்சு இவ்வளவு பிரச்சனை என்ன? இது ரொம்ப ஈஸி. நடக்கும் கரெக்டா 1/2 மணி நேரம் நடக்க 1/2 மணி நேரம் இருக்கும். 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம் இருக்கும். 1.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் உட்காந்தோம்னா 8 தைரியம் அழகாக. இதனால நம்ம தொடர்ந்து நடக்கிறது மூலம் உடல் நிச்சயமா பண்ண மாட்டோம். ஆனா எல்லாரும் நடந்த குணமாயிடுவா. கடுமையா நோய் இருக்குது. இந்த குணங்களோடு நடக்கிறேன் நோய் குணம். இப்ப நம்ம இது ஏன் கம்பைன் பண்ணிருக்கோங்க? இது நடந்த ஆரோக்கியம் ஆயிடும். உண்மைதான். இந்த குணம் இருக்குது நடக்கிறேன் வந்து உட்கார ஆரோக்கியமா இருக்குது. பொறாமை குணம் இருக்குது. ஒரு குணமா இருந்தா ஆரோக்கியம். அப்போ எட்டு நடந்த ஆரோக்கியம் கட்டாயம். இப்போ மனப்பயிற்சி கட்டாயம் தேவை. மனப்பயிற்சி செய்யறதுனால என்ன நடக்குது? போட்ட இப்போ மனப்பயிற்சியின் மூலம் என்ன பண்றோம்? நீங்க அதை எடுத்து புத்தகத்தை வாட்சி கரெக்டா பார்த்தீங்கன்னா தெரியுது. நாமும் அது எப்படி எப்படியெல்லாம் நம்ம கூட கெட்ட குணம். அதாவது தலைவலிக்கு எடுத்து ஒரு நாம் கெட்ட பண்ணிட்டாங்கன்னா நாம அதை ஸ்டாக்ல வச்சுக்கணும். 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் அந்த கெட்டது பண்ண வச்சு நம்ம வாய்ப்பு கிடைக்காம பாரும்போது மகனை கூப்பிட்டு பாரு இன்னாது காலத்தை 1 வருஷத்துக்கு முன்னே பெரிய குடும்பம் பண்ணுறேன். நல்லா ஞாபகம் இருக்கு. உனக்கு எப்போ வாய்ப்பு கிடைச்சா சரி அவனுக்கு அவன் வேற வழி இல்லை. அப்பா சொல்றாரு இவன் பையனுக்கு நம்ம கெட்டதுக்காகவே அவன் தான் இருக்கான். என்ன கூட நான் எப்படி இப்படியே வச்சுருப்பேன் இதெல்லாம் எடுத்துட்டு முக்கிக்காரன அப்படின்ட்டு விட்டுறாரு. நான் கெட்டாலும் பரவாயில்ல நீ விட்டுறாரு. அவன் என்ன பண்ணா அம்மாளுக்கு இப்படி காலகாலமா பழி போயிட்டே இருக்கு. இதெல்லாம் கெட்ட குணம். இந்த இத்தனை கெட்ட குணம் மனதுக்கே பயிற்சி எது கெட்ட குணம்னு தெரியும். அப்போ மனப்பயிற்சியின் அடிப்படையில நமக்கு என்னதுங்க? காமம். காமம் விட ஆசை. கண்டதுன்னு ஆசைப்படுவது. இது சுருக்கமா நம்ம ஆசையை எப்படி சுருக்கமா நம்ம பாட சுருக்கமா விருதி போயிடும் சுருக்கம். ஆசை என்பது பல்வேறு விதமா ஆசையா போகாம இந்த உலகத்துல நிம்மதியா நிலையா வாழணும்னா கண்டது மேல ஆசை போகாம எதெல்லாம் தேவையோ வாழ்க்கைக்கு தேவையோ அதுக்கு மட்டும் பாடுபட்டு எல்லா விஷயத்துக்கு கூட இறைவன் மேல ஆசைப்படணும்.
உடலுடைய ஆரோக்கியத்துக்கு ஆசைப்படணும், மனசு சுத்தம் பண்றதுக்கு ஆசைப்படணும், உயிரை வளர்த்துக்கு ஆசையை திருப்பி இது பேசிக் ஜெனரல். இதுல நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ காமன்றது ஆசை எக்கச்சக்கம் போகுது. அது எது தேவை அதுக்கு நம்ம எட்டான இதைத்தான் வேதத்தில் ஆசை சீரமைப்பு. வேற ஏதாவது ஆசை சீரமைப்பு. ஏன் ஆசை சீரமைக்கணும்? காமன்றது ஆண் பெண் மேலையும் பெண் ஆண் மேலையும் போடுற ஜீட் பார்த்தா காமன் நினைச்சு இல்லை. ஆண் வந்து ஒரு வாரத்தை பெண் வந்து ஒரு நாள் அழிச்சு போயிட்டான். பொதுவாக காமன் உடனே ஆண் எடுப்பாங்க இல்லை. அரசு இதை இப்படி ஆணாசை பெண் ஆசைப்படுறாங்க. இதை புரிஞ்சு தெரியும். அப்போ தேவைக்காக ஆசையை தேவைக்கு வந்து அது ஆசையை தேவைக்கு வர்றதுக்கு ஆசை விருப்பம். தேவைக்காக நீங்க வர்ற ஆசை, இந்த விருப்பத்தை நீங்க இறைவனுக்கு ஒப்படைச்சீங்கன்னா மனப்போயிட்டு. இப்போ உங்களுடைய ஆசை தேவைக்காக மட்டும் இருக்கணும். மற்ற ஆசை போல இறைவனுக்கு வச்சணும். இந்த தேவைக்காக இருக்கிற ஆசைக்கு பேரு விருப்பம். இந்த விருப்பத்தை படைச்சு இறைவனுக்கு ஒப்படைச்சீங்கன்னா நிச்சயமா நிறைவேற்றும். நிச்சயமா நிறைவேற்றுவோம் படைச்சவன் தேவை. அப்போ இந்த காமம் ஒரு உதவி செல்ல மாறி இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன தேவையோ, இப்ப 4 குழந்தை இருக்குது, வாகனம் 10 தேவைக்கு வேணும்னு கேடுவோம். ஒரு விருப்பம் தேவை விருப்பம் தேவைன்னு கொடுத்துரும். கண்டிப்பா கொடுத்துரும். ஒரே காலத்தான் இருக்கிறேன், ஒரு வழி ஏற்கனவே இருக்குது, அந்த வழி நல்லா இருக்குன்னு ஆசை. அது ஆசை, அதுக்கு விருப்பம் இல்லை. கேட்டா கொடுக்க மாட்டேன். கொஞ்ச நாளைக்கு கொடுக்க மாட்டேன். நீங்க தொடர்ந்து கேட்டே இருந்தீங்கன்னா அவன் கருணையா இருக்கும், அதையும் கொடுக்குது. ஆனா அது கொடுக்குது. இது புரியுது. இதெல்லாம் பார்க்க இருந்தா நம்ம ரொம்ப கவனமா இருக்கும். பேங்க் இருந்து போகாது. பக்கத்து வீட்டுல நம்ம பெருமையா ஓட்டு இன்னைக்கு பாத்துறேன் அப்படின்னு பாத்துருப்பா. இன்னைக்கு பார்க்காம போயிருப்பான். பார்த்து கணக்குல தான் பார்ப்பேன். ஆனா இந்த பேங்க்காக எடுத்து போறாங்க. அப்போ போன் பண்ணி சொல்ல வந்து விருப்பம் அப்படிங்கிறது இருக்குல்லங்க. விருப்பம் ஆட்டோமேட்டிக்கா அவர் கொடுத்தாருங்களங்க. நமக்கு சின்ன சின்ன அதாவது பேசிக் விருப்பம்லாம் தேவையும் விருப்பமா பசி வர்ற போது உணவு விருப்பமா, தாகம் போது தண்ணி விருப்பமா. அது நான் குடிக்கிறதுன்னு செங்கிங்கிறது தான் தண்ணி செங்கிங்கிறது தான் நல்லா இருக்கும். அது விருப்பம் தானா? அது இறைவனால இருக்கும். கண்டிப்பா ஈஸி. சின்ன வீரா இருந்தா சில்லம் இருக்கிறதே ஒரு சில்லம் இருக்கிறதே ஒரு எக்ஸ்ட்ரா மிக்சியா இருக்கணும்னு நினைக்கிறோம். தண்ணி வேணும்னு சொல்றது அது வார்த்தையில் இல்லாம உணர்வா இருக்கணும். நம்ம உணர்வு போயிடும். வார்த்தையில பேசுறது நம்ம சின்ன வாட்டர் இருக்கிறதுனால பேசுவோம். இன்னும் நம்ம சின்ன வாட்டர்னு பேசுவாங்க. குளத்துல போய்ட்டு போய் குளத்துல இருக்கிறதானே ஆட்டி பிடிப்போம். அது கொஞ்சம் எழுவது ஏதாவது கால்வாயில் ஓடிக்குதுன்னா சின்னது. ரெண்டுக்கு வித்தியாசம். ஒரு அழுத்தம் தான் கொடுக்கும். அது உணர்வு ஏரியா போயிடும். இங்கே இந்த பிரச்சனையே இது கேள்வி ஆசைப்பட பேராசை தேவை திரும்ப வீடு வரைக்கும் போயிடும். விஷயம் இவ்வளவுதான். ஆனந்தம் என்பதா ஆசை தேவை சம்மந்தப்பட்டதா இருந்தா இந்த விருப்பத்தை இறைவன் பார்ப்பாங்க. நம்ம விருப்பத்துக்கு தேவை உணவு அப்படின்னா இப்போ உணவு வந்து பீஸா தான் கேட்கலாம் அப்படின்னு போறோம். பீட்சா வேணும் மட்டன் பிரியாணி தேவை என்ன? பசி. பசிக்கு உணவு. உணவுக்கு பீட்சா மட்டன் பிரியாணி கேட்க எனக்கு உணவு வேணும்னு கேட்கதான் இருக்கு. இந்த வகை பிரிக்கிறதே காணப்பட்டு போகும். வகை பிரிக்கிறதே கொடுக்கறது சாப்பிடுங்க பார்க்கறது கேட்கறத கொடுக்க இந்த மனதனுடைய போமாடிக்கிறது கேள்வி கேட்கறதே மனதுடைய போமாடி அவர் எவ்வளவு ட்ரிக் போடுவார் நம்ம ட்ரிக் பெரிய பெரிய விருப்ப தெரியும் நிறைவேற்றினா பென்சை கேட்டு வச்சிருந்தவங்க நினைச்சு எனக்கு போகுது 1500 டாக்ஸி கொடுப்பீங்க, ஃப்ளைட்டுக்கு வேற கொடுப்பீங்களா கணக்கு போடுறோம். அதே தேவைக்கு அதிகமா பேராசைப்பட்டு கேட்கிற பொதுவா மனதனுடைய தன்மை போயிடுது. என்னோட மனதன் பசி வந்தால் பசிக்கு உணவு வேணும். இப்போ பசி வந்துச்சு, எனக்கு பசி வந்துருக்கு, தேவை உணவு.
கொடுக்கும்போது இறைவன். இது கிளியரா இருக்கணும். இப்போ பசி வந்துருக்கு, இறைவன் எனக்கு உணவு கொடு. பசிங்கிற அளவுக்கு ஆரோக்கியமான நன்மையுடைய உணவு போடுறது. அவன் என்ன கொடுத்தாலும் எடுக்க வேண்டியது. உணவுன்னு சொன்னாலே அவன் கரெக்டா தான் கொடுப்பான் நமக்கு இந்த மாதிரி. அவன் கேட்க முடியல. அவன் அவனுக்காவது வேணும்னு சொன்னேன். நல்லா உடம்புக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் கரெக்டா அந்த தோசத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருவோம். உங்களுக்கு என்ன நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. உதாரி மனசாந்தி ஆர்டர் பண்ணிட்டால் போதும். அங்க நம்ம போக முடியாது. அது எப்படியும் எல்லாமே அதான் அவனுடைய தன்மை. விந்ததுக்கு போய் ரைட் பண்ணி இவரு குட்டி போற விஷயம். காரணம், இந்த ஆசை, தேவை தேவை இதை குட்டி போற விஷயங்க. நமக்கு உணவு கிடைச்சிருச்சு, பக்கத்துல இருக்கவங்க பார்க்க. நீ பக்கத்துல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நீங்க பழைய சாப்பாடு குடிக்கிறீங்க, பக்கத்து தோப்புல கூலி போட்டவங்க தோசை சாப்பிட்டுருப்பாங்க. இப்ப இங்க பழைய சாப்பாடு தோசை சாப்பிட்டு பார்த்தோன்னா மனசு என்ன வருங்க, அதே குட்டி போடு. காமமே பொறாம குட்டி போடு. காமத்தின் வாயிலாக போறான். இது இப்படித்தான் காமத்தின் வாயிலாக போறான். பொறாமையின் வாயிலாக காமம், பொறாமையின் வாயிலாக காமம் எப்படி வரும்? நான் நடந்து போயிட்டு இருக்கேன் வெயில்ல. ஒருத்தர் ஏசிக்காக சம்சாரத்தோடு போறேன், நான் பனியா நடந்து போறேன். ஒருத்தன் ஏசிக்காக சம்சாரத்தோடு போறேன், எனக்கு வேர்த்து விருது. நான் பாக்குறேன், பாக்குற போது ரெண்டு பேரும் கேன் செஞ்சுட்டு போறாங்க. வருது வரணும், வந்தாதான் மனசு. எனக்கெல்லாம் வராதுதான் பொய் பேசுறேன். அவன் வெயில மண்டகாய் போயிட்டு ஏசி செஞ்சுட்டே போயிட்டு அதுலயும் சிரிப்பு வேற பண்ணணும். பண்ண இந்த பணத்தை வந்து நான் பயிற்சி கொடுத்து பண்ணணும். இது இருக்கிறது என் முதல்ல ஏத்துக்கணும். எனக்கு அதெல்லாம் எவன் இப்படி சொல்றாலும் ஏன்னா வேதம் கொடுக்கப்பட்ட பின்னர், வேதனோட சத்தியம் தெளிவாக்கப்பட்ட பின்னர் மனிதனோட பொறாமை தான் தெரியும். பொறாமை தான் வேறு. இந்த மாதிரி ஏராளமான ரொம்ப விஷயம் போடுறேன். நீங்களும் நிறைய பார்க்கலாம். இந்த மாதிரி ஏராளமான பொறாமை இருக்காது. அப்போ இந்த பொறாமையில நம்ம கூர்ந்து ஜெயிச்சு, ஏன் பொறாம கூடாது, ஏன் காம கூடாது இல்லைங்க. காமம் இருந்து காமம் கூடாதுன்னு தெரிஞ்சு இந்த காமத்தை எப்படி மாற்று, காமத்தை இப்படி தேவைக்குரிய விஷயமா உணவு வேணுமா எது மேலும் விருப்பமா மாற்றி அதை எப்படி நேர்ந்த கோப்படுத்தி வெற்றி பெறதுதான் மனப்பை. பொறாமை இருந்தா இந்த பொறாமை என்ன பண்ணும், ஏன் பொறாமை படக்கூடாது. இப்ப அம்பானி பார்த்து பொறாமை போகிறது எல்லாருமே எல்லாருமே வாய திறந்து பார்த்துட்டாங்க. நம்ம பார்க்கும்போது இப்போ சாதாரண நடந்து போயிட்டுமே காரில் போறத பார்த்தா பார்த்து பொறாமை வராது. அம்பானியை வந்து அடிமையும் பார்க்கலாம், பொறாமை மருந்து இல்லைங்க, மறைச்சு வச்சுட்டு போகலாம். வருது ஏதாவது ஒன்றுன்னா அவனுக்கு என்ன கோரிக்கணக்கில் வருது, அவனுக்கு என்ன கோரிக்கை வந்து பொறாமை. இப்போ மொத்தத்துல எல்லாம் பொறாமை. இந்த பொறாமை நீங்கிறதுக்கு என்ன, பொறாமை நீங்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா மனசுதான் இந்த பொறாமை காரணம். இந்த அத்தனை கெட்டவனுக்கு காரணம் மனசு தான். ஒவ்வொருக்கும் காரணம் இருக்கு. இப்போ இந்த பொறாமை மாதிரி மற்ற எல்லா குணத்தையும் மாற்றி நற்குணங்களாக மாற்றணும் அப்படிங்கிறது. நற்குணம் மாற்றதான் மனப்பை. நற்குணத்தை குணாதீதம் மாற்றதான் மனப்பயிற்சி. குணாதீதத்தை நிர்குணம் மாற்றதான் மனப்பை. துர்குணமாக்குறது நற்குணமா, நற்குணத்தை குணாதீதமா, குணாதீதத்தை நிற்கணும். குணமாட்டம் நிறைய குணாதீதம் அப்படிங்கிறது நற்குணத்துல உயர்ந்த கீதி. நற்குணங்கள் எல்லாம் சேர்ந்து உயர்ந்த குணம். இதுக்கு ஏதாவது உதாரணம்? இப்ப கண்ணன் வந்து கண்ணன் பெரிய வல்லவன், கண்ணன் கேட்டா அத்தனையும் கொடுக்குறது. நான் என்ன செய்யலாம், ஏன் இந்த மாதிரி இது சொல்லிக்கலாம், யாருன்னா எடுத்துட்டு ஒன்னா சுத்தா வச்சிருக்க. நீங்க என்ன சொன்னாங்க, அடுத்து போறத எல்லாரும் கொடுத்துருக்கணும் தெரியாது. இது நான் வரைக்கும் நான் பொறுப்பா வச்சுட்டு வந்து முன்னாலே சொல்லியாச்சு. வேணும்க்கு எடுத்து அது ஐயா தெரியுமா 3 பேர் கேட்டுங்க. நீ தடவிட்டு தடி பண்ணணும் வச்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா, 6 நீண்ட நேரம் பயிற்சி 6 மணி நேரம் பார்த்து கவனிச்சு கொடுத்து சாதாரணமா இல்லை. அதனால கைங்களுக்கு போய் அப்படியே இதெல்லாம்
அதனால நீங்க நான் குழந்தையோட சரியாக எடுத்துக்கணும். இல்லை அப்படியே அவர்கிட்ட கொடுத்தா அவர் நான் கொடுத்தாரு அந்த மாதிரி கொடுத்தாரு. அந்த மாதிரி விஷயம் குணாதி எல்லாமே குணாதி. எதா இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே நிலையில் நின்று அது 3 குணமா மாறாது. நற்குணத்தை 3 குணமா மாறாது. ஒரே குணம் கொடுக்கறது அடிக்கிறது தான் அடிக்கிறது, எடுக்கிறது தான் எடுக்கிறது. கொடுக்குறாரு அடிக்கிறது அடிக்கிறதா எடுக்கிறது. எதை சொல்றாலும் ஃபுல்லாக செய்கிறவங்க தான் நான் அதிகம். நல்ல மட்டும் செய்வேன், முழுசாக செய்வேன். இதே இல்லை நல்லது மட்டும் ஃபுல் ஃபோர்ஸில் செய்யறது, ஃபுல் ஃபோர்ஸில் இருக்கிறது. அதுக்கு குணாதி. அந்த குணத்தையே கடந்துருக்குது, அது குணமே இல்லை. அதான் இருக்கும். அந்த நிலையில் இருக்கிறவங்க தான் பிரம்மத்தை உணர முடியும். நிஷ்டையில இருக்கும்போது நிர்குணமாயிடும். குணரகிதம், குணரகிதம்னு குணத்தை வசதி பண்ணி அது குணவிதியே இல்லைங்க. கொஞ்ச நேரத்துக்கு அந்த கொஞ்ச நேரம் அந்த விகிதத்தை எப்பவும் இறைவன் இருக்கேன். அதனாலதான் அவன் குணங்கிறது குணப்பிரமம். அப்ப இப்ப இது எல்லாம் மனப்பயிற்சி. மனப்பயிற்சி மொத்தத்தை பார்த்தீங்கன்னா சரி, அதுக்கு வேதங்கள் போல மொத்தத்துல எல்லா வேதங்களும் இப்ப வேதங்கள்ல தான் எடுத்து கேட்போம். போறாங்க பண்றாங்க என்ன பண்ணணும், எந்த ஒண்ணுக்கு இறைவனை எல்லா வேதங்களும் எடுத்து வச்சிருக்கோம்னா வேத ஞானம் அனைத்தும் மனப்பயிற்சி நடக்குது இல்லைங்களா? நடக்கிறது கூட வேதம் வேதஞானம் போது மனப்பயிற்சி. நம்ம டிஸ்கஸ் பண்றது அத்தனையும் மனப்பயிற்சி. அந்த மனதுக்கு பயிற்சி விடுறது சாமியார் தொட்டதை ஓடிட்டு. இப்ப யார் மனசு தொட்டாலும் இன்டீரியரை போல் தொட்டோம்னா கோபம் வரும். உங்களுக்கே தெரியாது. இதெல்லாம் ஜாதிகள் இல்லை, அதான் அந்த மனப்பயிற்சி சொன்னா உங்களுக்கு கோபம் வரும். நான் எனக்கு சொன்னேன்னு வருது, எனக்கு தெரியாம சொல்லிட்டு இப்படி தான் மனப்பயிற்சி. நம்ம டிஸ்கஸ் பண்றது வேத உண்மையை எடுத்து பாடங்களில் படிக்கிறது எல்லாமே எட்டு பயிற்சி வேறு முதல் கஷ்டம் தியானம். மனப்பயிற்சி வந்து நிர்குணத்துக்கு நற்குணத்தை இது நிர்குணத்தை நற்குணமாக்கி நற்குணத்தை குணாதிதனமாக்கி இப்ப இது எவ்வளவு தூரம் பக்குவம் சார், இது எவ்வளவு முக்கியம். அதுக்கு தான் நம்ம தொடர்ந்து சத்சங்கம் வச்சுட்டு இருக்கோம். சத்சங்கம் மனப்பயிற்சிக்காங்க. இப்போ மனப்பயிற்சிக்கு இந்த வேதங்கள் எல்லாம் வச்சு எடுக்கிறோம். உங்க மனசு மாறிக்கிட்டே வருது. மனசு மாற மாற மனம் மாற்றம் கிடைக்குது இல்லைங்களா? அது மனம் மாற்றம். மனம் மாற மாற மனமும் சுவாசமும் ஒரே தன்மை மூச்சு பேசிக்கிட்டு பேசாம ஜீவன் மனசு வெளியே தேவன் தான் மனசு வெளியே. இந்த ரெண்டையும் கணக்கும். இதையும் எதையும் ஏன் செய்யணும்னா இதையும் இது நடக்கும், இந்த ரெண்டையும் கணக்கும். அடுத்து வந்துங்க இருக்கும் பேசாங்களுக்கு பேசுங்களுக்கு பேசணும். இந்த உயிராட்டம் தான் நம்ம வாசிக்கிட்டு உயிராட்டம் தான் வாசி. இந்த வாசி என்ன சுவாசம், அதாவது உயிரை நோக்கி போற சுவாசம். உயிரை நோக்கி போற பாதையில அண்ணாக்கு வழியா வாசி யோகம் உபதேச சங்கு ரெண்டையும் தவிர்த்து பாறை ஓடுறது. பாறையை வந்து அதுல போல தெரிவிக்கிறீங்க. எதுக்கு ஓடணும்? ஜீவனை கொண்டாடே சுவாசம் போற ஜீவனை போய் ஐக்கியம். அப்போ உயிர் வாசிங்கிறது சுவாசத்தை ஜீவன்ல சேர்த்தணும் இல்லைங்களா? ஏன் ஜீவன்ல சேர்த்தலாம்? மனசை போய் ஜீவன்ல சேர்த்தணும். மனசு மூச்சு ஒண்ணுதான், மனசு மூச்சு ஒண்ணுதான். மனச ஜீவன்ல மனசுக்கு ஜீவன் தெரியும். மனசு ஜீவன் கிட்ட போகாத காரணத்தினால மனசை சுவாசத்தின் மூலமா ஜீவன் மூச்சு வழியா மட்டும்தானே போக முடியுமா? மனசு வழியாக போகலாம். மனசு அமைதியாச்சுன்னா மூச்சு ஆட்டோமேட்டிக்கா என்னதான் அவங்க ஜீவன் போத அடையாளம் இங்க மறந்து போய் மறந்துடுவீங்க. பட் மூச்சு பற்றி கவலையை கொடுத்துருக்காங்க. ஜபம் பண்ணு நான் நல்லா சொல்லுவேன். சமாதி மூச்சுல போனவங்களுக்கு ஜமாதி எதுல பண்ணீங்கன்னாலும் மூச்சு வழியா போறது சமாதி. மனசுக்கு தெரிஞ்சு போனா தான் ஜமாதி. மனசு தெரியாம தான் ஜமாதி.
இப்போ ஒரு லைவ் மேட்ருக்கு வந்துடும். இப்போ இங்க இருக்கிறவங்க மூச்சில் போகுது, மூச்சு கடந்து உள்ள போகுது அப்படிங்கிறத சொல்றோம்ங்க. அது மூச்சு உள்ள போகுதுங்கிறத கன்ஃபார்ம் பண்றோம். இப்போ மனசு தெளிவா இல்ல அப்படிங்கிறது தான் போகாததுக்கு காரணமா இருக்கு. மனப்பயிற்சி பத்தாதனாலதான் சரிங்க. தொடர்ந்து சத்சங்கம் இப்போ நடந்து எல்லாமே மனப்பயிற்சி. இப்போ அது 2 சேர்ந்து போய் கரெக்டா நின்றுச்சு அப்படிங்கிறது தான் ஜீவனை அறிஞ்சிருவாங்க அவங்க. ஒவ்வொருத்தரும் அறிஞ்சிருவாங்க. கண்டிப்பா உங்க மனசு உங்க ஜீவனை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கு காலையில் நடந்துடும் கதையும் பண்ணிடுவோம். இது செஞ்சிடும் காலையிலையும் இது ரெண்டையும் பண்ணிடுவோம். தொடர்ந்து சாயங்காலம் இது பண்ணிடுவோம். இடையில பூரா என்ன பண்றோம்? இதை பண்ணி புரியுதுல ஐயா? தெரிஞ்சு நான் ஏன் இந்த நாள் செய்வாங்க ஏன் வரேன்னு சொன்னேன். விதிகட்டு நான் சொன்னேன் 2 நாளைக்கு மேலே இது தெரியுமா கதை இருந்தாலும் செய்வாங்க. நிச்சயமா ஐயா வாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்தில் ஐயா வீட்டுக்கு போனது நான் கூப்பிடலாம் நினைச்சேன். நான் கூப்பிட்டேன் கூப்பிடலாம் நினைச்சி பேசுவேன். இல்லை நான் ஒரு கோயிலுக்கு போகிறேன் போயிட்டு வந்து போனேன் டிசைன் பண்ணியாச்சு. ஏன் டிசைன் பண்ணிக்க முடியுங்களா? இதில் ரொம்ப முக்கியம். நம்ம எனக்கு பேசி அவங்களுக்கு இல்லை அதுக்கு தகுந்த வாழலாம் டிசைன் தண்ணியை நல்லா உணர்ந்து பார்த்தா தெரியும். காலையில் எடுத்து தண்ணி இருக்கணும். மத்தியானம் காலை உணவு எப்படி இருக்கணும், மத்தியானம் எத்தனை மணிக்கு சாப்பிடணும், இரவு உணவு என்ன பண்ணணும், அது எதுக்கெல்லாம் என்னங்கிறது கணக்கு இருக்கு. அந்த ஐயா நல்லாவே வளர்த்துவாங்க. ஐயா ஒரு இந்த 2-3 நாளுக்குள்ள ஏதாவது ஐயாவுடைய விளக்கங்களை அன்னை அவங்களுடைய வாழ்க்கை நிகழ்வு இதனுடைய விளக்கங்களை கிடைச்சிடணும். அப்போ இந்த உயிராற்றல் வாசி தான் செய்யணும். இப்போ நீங்க வாசி மட்டும் வாசி கதி கதி வச்சுக்கணும். இந்த வாசி கதி மட்டும் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அடையிறது கஷ்டம். ஒரே இடத்துல உட்காந்து செஞ்சுட்டே இருந்தா என்னன்னே தெரியாம போயிடும். கஷ்டமா தெரிஞ்சுக்கலாம். ஆர்வம் செஞ்சு போனா தெரிஞ்சுக்கலாம். இது ஒண்ணு மூலமாக அடையலாம், இவனு மூலமாக அடையலாம், அடையலாம். ஆனா இதை ஒரு குறிப்பிட்ட நிலையில் நான் இணைச்சது இன்னும் உயிராற்றல தெரிஞ்சுக்கலாம். நீங்க போய் கூட்டுத்தனமா ஊதிட்டே இருந்தா அது கஷ்டம். காரணம் என்னன்னா வேத ஞானம் தெரிஞ்சுன்னா மன சுத்தம் தெரிஞ்சா வாசி ஏறாது. மனசுல பல குப்பைகள் இருக்குது. நீங்க ஊதிட்டே இருக்கலாம். இது தெரியாம இதை எப்படி போவாங்க 100 பேர்ல இதாகட்ட ஊரத்து 100 பேர்ல 4 பேர் மட்டும்தான் ஒன்னோக்காது கிடைக்கும். மனப்ப போயிருந்தேன் நான் ஈகோ பல பிரச்சனை. இந்த 4 பேருக்கு எப்படி கேட்கல ஏமாந்து கிடைச்சது. ஏதோ கிடைச்சிட்டு அப்புறம் அதை இதே பண்ணிட்டு வெளியே என்ன பண்ணாலும் தெரியாது. என்ன பண்றாருன்னு போயிடுறாங்க. அப்படி கிடைச்சு மனசை யூஸ் பண்ணாம ஆகிட்டாங்க. அப்படி கிடைச்சு அவங்க குழந்தைங்க இருப்பாங்க. இது யாரு சொல்றது ஏன் ஏன் பண்ணிக்கலாமே அவங்க வேற யாரும் கூட ஜெபிக்கிறாங்க. ஒண்ணுமே தெரியாது. ஏன் செய்ய அவன் தெரிஞ்சு அவன் தண்ணி பண்ண என் எப்படி ஆயிக்க நீங்க என்ன சாப்பாடு கொடுத்தாலும் ஏன் நல்லா இருக்கு. மோசமா புளிய காத்து விட்டுறீங்க மனசு இருக்காது. அற்புதமா இருக்கு. குழந்தையா இருப்பாங்க புரியுது. கொஞ்சம் சொன்னது உணர்வு சுழிக்கிறது. ஆனா பார்த்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அப்ப அற்புதமா இருக்கு. கொஞ்சம் 100 வயசுல ஜனலோன்னு உதவியா இருப்பாரு. வந்தமே மாறியா வணக்கம் 100 வயசு வணக்கம் அப்படியே சந்தோஷமா இருப்பாரு. அதே ஊறிட்டார் 100 வருஷமா செய்தி அன்னைக்கு சாணது அப்போ ஒன்னா எடுத்தான். எதுக்கையும் கருப்பாக தெரியுது இவரு தங்கமே. ஆனா அதனால ஆசிரமம் வாங்கிக்க முடியும். இது ஆசிரமம் இதுல நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு. நிறைய குவாலிட்டிஸ். அப்போ இது நம்ம செய்யறது வாசி கதி கதியும் தேடி செய்யணும். இங்க மனசு சுத்தம் இல்லைங்கிற போது இந்த சுவாசம் ஜீவனுக்கு போகாது. காரணம் ஜீவனுக்கும் சுவாசத்துக்கு இடையில மனசு ஜீவனுக்கு போகணும் தான் வாசி செய்யணும். வாசிங்கிறது அந்த வாசி தான் சுவாசம். சுவாசம் ஜீவனுக்கு போகாத காரணம் மன தூய்மை. மனசுல என்ன தூய்மை கட்டுறது தான் வாசி நல்லா தெரியும். இந்த சாமியை கேட்டு இருந்தீங்களா தூய்மை கட்டுறது சொல்லுவாங்க.
இன்னொரு இருக்கும். அது வாசல் கொண்டு சேர்ப்பவே சேர்ப்பேன். திரும்ப நம்ம பலர் சொல்றாரு, ஆண்மனையை ஒருமைப்பாட்டுக்கு உரிமைக்கு முக்கிய தடைகளாக இருப்பது சமயம், மதம், ஜாதி, இனம், மொழி, அனைத்து பேர்களும் அனைத்துயிர் ஒன்றென்று அரும்பசி எவருக்கும் மனத்தினில் பேதம். நீங்க மனசுல பேதம், உடையில பேதமா, உணவுல பேதம், ஆண் பெண்ல பேதமா, எங்குடும் பேதமா, நான் குருவி, அது விலங்கு மனிதன், நான் பேதம், எந்த பேதம், இரவு போதம், ராவணஸ்தர், எந்த பேதம் இருக்காது. மனசுல பேதம் இருக்குதா? விருப்பு தான் அது. விருப்பு இருக்குதா? விருப்பும் பேதம். இரவு போதும் நான் இன்னைக்கு நைட் நல்லா தூங்குவேன், பகல்ல தூங்கும். இரவு போதும் பெரிய பேர் தூக்கமா தான் தோணும். கரெக்டா 9 மணி வரைக்கும் சாப்பிடுறியா? யார் 9 மணிக்கு சாப்பிடுறேன், 1:30க்கு சாப்பிடுன்னு சொல்றான். அவன் பேதம் இருக்கு. 3 மணிக்கு சாப்பிட மாட்டேன். 3 மணி அத்தனையும் அவங்களுக்கு பஞ்சுவா இருக்கிறவங்க கூட அவங்களுக்கு இந்த தைரியம் சாப்பிடணும். அது மொத்தத்துல எந்த இடத்துக்கு வேதமே இருக்குது. கல்குடினா இருந்தா என்ன, விசாரம் பண்ணா இருந்தா என்ன, பக்தி பண்றவனா இருந்தா என்ன, பெரிய வயசானவனா இருந்தா என்ன, சின்ன குழந்தையா இருந்தா என்ன, ஆம்பையா இருந்தா இருந்தா என்ன, அங்கே இருந்தா என்ன, உலகம் இருந்தா என்ன, மொத்தத்துல எந்த வேதமே பார்க்கணும். நாயா இருந்தாலும் பூனையா இருந்தா, கோழியா இருந்தா, உயிரா இருந்தாலும் மயிலா இருந்தா என்ன, எல்லாம் எந்த வேதமும் பார்க்காத இல்லை. எவ்வளவு மனசு ஆகுதோ அந்த மனசுக்கு தான் இந்த மூச்சு அர்த்தம். அதுதான் தயாரா வேலை வச்சுட்டு நீங்க வாங்கி செஞ்சீங்கன்னா கோசி கோசி கண்டிதான் வாசி. மனசு எவ்வளவு முக்கியம் இல்லை. பணம் வந்து செம்மையானால் வேண்டியது. மனம் செம்மையான போது வாதி கண்ண போட போய். அதனாலதான் மனசாமி பண்றேன். வேத ஞானத்தை நான் சீக்கிரமா முன்னாடி வச்சு எல்லாமே எந்த வேதத்தை வேணாலும் பார்க்கணும். சித்தப்பாட்டுக்கு விளக்கம், எந்த சித்தப்பாட்டுக்கு விளக்கம், குரானுக்கு விளக்கம், இந்த வேதத்துக்கு விளக்கம், கைவிளையாட்டுக்கு வேணும். இன்னும் வேற நூல் இருந்தா கொண்டாங்க. 4000 இன்னும் என்ன வேணாலும் கல்வியே பார்க்காத வேற அதான் முடிஞ்சு போயிட்டு இங்க ஆதி கேட்டு போயிருக்காங்க. எல்லாம் இந்த ஆதிக்கு யாராவது மூலமா வேதத்தை சொல்லிட்டு அத்தனை வேதம். நான் இப்போ ஒரு வேதத்தையும் எழுதுறேன். அது எழுதுறதா இது ஞானங்களை பக்கத்துமே அந்த வேலை இல்லை. இதை படித்தா சேர்த்தா அழுதிய ஈஸியாக. அப்போ மனப்பயிற்சி இங்க வந்து மனப்பயிற்சிக்கு தான் வேத ஞானம். இந்த வேத ஞானத்தை முற்றிலும் வேதத்தினுடைய ஒவ்வொன்றையும் நீங்க பார்க்கணும். உங்களுக்கு தெரியாது, உங்ககிட்ட என்ன மனதுல குற்றம் இருக்குதோ அந்த குற்றத்துக்கு வசத்தை நாங்க காட்டி அதை திறந்து எடுத்தோம். முடிவுங்களா சனங்களுடைய இழந்திருந்தீங்கன்னா அந்த முழுக்க உடம்புலதான் இருக்கு. உடம்புல முழுந்த மனசுல முழுந்தா உடம்புல முழுந்தா சீ குடிக்கும், மனசுல முழுந்தா மனம் போய்ங்களா கேட்டு. அப்போ வாசி கதியெல்லாம் இது செய்யறவங்க சுவாசத்தை ஜீவனம் செய்யறவங்க. சுவாசம் மனசு ஒன்னேதான். அப்போ சுவாச ஜீவனுக்கு சேரணும்னா மனசு சுத்தமா இருக்கும். வேதனையான அப்போ மனசு சுத்திகரிக்கப்பட்டது. மனசு ஜீவனமாக்கி செலுத்தணும்னா குணாதீத நிலை பெற்று நிர்குல தன்மை போயிடும். நீங்க நிர்குலத்துக்கு மனசு போகுது அப்படின்னாலே சுவாசத்தோடு சேர்ந்தது. மனசுக்கு எப்ப எண்ணங்கள் அற்று நிற்குதோ, விருப்பு வெறுப்பற்று எண்ணங்கள் அற்று நிற்குதோ, அதுதான் நிர்குலம். ஏன் கேட்டீங்க? அதுக்கு இறச்சிட்டீங்களா? இதே மனசுல அப்படியே ஏற்றிடணும். எல்லாம் கொச்சையில பார்த்து நம்ம இப்போ மனசை சுத்தம் பண்ணணும். அது வேத ஞானத்துக்கு கொடு. வேத ஞானத்துக்கு வந்து மனசு சுத்தம் பண்ணணும். மனசு சுத்தம் பண்ணோம்னா இந்த கெட்ட பங்கெல்லாம் போய் நற்குணத்துக்கு வந்து இப்ப நற்குணங்கள் வந்த உடனே இப்ப நீங்க வாசி செய்யறது மனதுக்கு பயிற்சி கொடுத்தாரு. வேத ஞானத்தால மனதுக்கு பயிற்சி கொடுத்தாச்சு. மனதுக்கு பயிற்சி கொடுத்ததால கெட்ட குணத்தான் நற்குணத்தா மாறிடுது. நற்குணங்களாக மாறின சோதனை நமக்கு வாசி செய்யலாம். வாசி செய்யும் போது நற்குணம் படுத்த மனதானது வாசி ஜீவனத்துக்கு கொண்டு போகுது. ஜீவன்கிட்ட போகும்போதுதான் இந்த நற்குணத்தையும் நமக்கு இறக்கும். ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் நற்குணத்தை இழந்து இருக்கணும். என்ன மட்டும் நிறைய சொல்வீங்க அந்த எல்லாமே கலந்து தோற்றுவீங்க. மண்பயிற்சி இப்ப நம்ம மண்பயிற்சின்னு வகுப்பு தான். வகுப்பு கேட்கறவங்க தோக்குறீங்க.
வாசி செய்யும் போது தூக்கம் கவனம் வரணும். தெரியல எத்தனாக்கு போது பார்த்து தூங்குறீங்களா இல்லையா? தூங்குறதால எல்லோருக்கும் தூங்குறது இல்லையா? தூங்குறீங்களா எப்போ மனம் பேச்சு சத்சங்கம் நம்ம நடக்கிற போது கேட்ட தூக்கம் வருது. எவனுக்கு இருந்தாலும் வரும் பேசுறாரு எந்த சத்தையும் வேலை பேசி அங்கிருந்து போய் வாசல் வந்தா தூங்கியே இருந்தேன். எந்த நோயா இருந்தாலும் தூங்க வச்சிடலாம். கேட்டு கொடுத்தா தூங்கினான்னா நோய் காணும். நான் சொல்றத கேட்டு தூங்கினான்னா இந்த ஆதி வேலை செய்யலாம் செய்யாது. அந்த ஆதி அவனுக்கு கொடுங்கிறது இல்லையா? அவனுக்கு கொடுக்குற ஆதி வேலை செய்யும். புரியுதான் பாருங்க. எந்த ஒரு ஆதின்னு புரிஞ்சுட்டாங்கன்னா எந்த ஆதியுடைய எவனுக்கு எதையுமா அப்போ இந்த 8 நடந்தாலும் தோக்கம் வருது, மனப்பயிற்சி செஞ்சாலும் தோக்கம், சச்சனை அத்தனையும் தோக்கம் வருது, வாசி செஞ்சாலும் தோக்கம் வருது. இப்ப இந்த தோக்கத்தை வேண்டாம். எல்லாம் செய்யும் போது தோக்கம் வருது இல்லை, எல்லாம் செஞ்சுட்டே இருக்கணும், தூக்கம் வந்துட்டே இருக்கு. வர்றது பற்றி தப்பு இல்லை. இதை செஞ்சுட்டே இருக்கும்போது இந்த மனம் இருக்கு இல்லைன்னா, இப்ப நம்ம செய்யறது எல்லாமே மனதுக்கு எது சிவம், எது சக்தி, எது அழகி, நாம யாரு என்னன்னே தெரியாம இருக்கிறோம். மனசுக்கு ஒண்ணுமே தெரியாது. இது மனம் தெரியறதை தனி நேரம். மனம் செமையான வாசியை போயிட்டு ஏன்னா மனம் செமையான எல்லாம் செமையான மனதுக்காகத்தான் வகைது. இப்ப இந்த மனது இந்த மூளை செய்யறது மூலம் தூங்கிட்டு அதை விழிப்படை செய்வது. விழிப்படைகிற நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மனம் நற்குணத்துக்கு வருதுங்கன்னா நற்குணத்துக்கு வந்துட்டு நிர்குணமா மாறுது. இந்த மனமானது நற்குணத்துக்கு நிர்குணமா எப்ப மாறுதுங்க? வாசி செய்யறோம். வாசி செய்யும் போது எண்ணமற்ற நிலவரங்கள் எண்ணமற்ற நிலவரம் போது அது நிர்குணமாகுது. வாசி செய்யும் போதுதான் நீ வாசி செய்யும் போதுதான் எண்ணம் வரும். இது நடந்தாலும் எண்ணம் வரும். ஆனா தூங்கியது மனப்பயிற்சியிலையும் தோக்கம் வந்து அங்கேயும் நிற்கணும் வரும். வாசி செஞ்சாலும் நிற்கணும் வரும். இப்போ எந்த இடத்துல விழிப்பா இருந்தாலும் ஒரு நிர்வாகம் எப்படி வருதுன்னு கண்டுபிடிச்சு எங்க நடந்ததுதான் விழிப்பா இருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சு மனப்பயிற்சி செய்யவே கண்டுபிடிச்சாங்க. மனப்பயிற்சிங்கிறது பிரார்த்தனை, சத்தனை கேட்கறதும் பிரார்த்தனை பண்றது. இப்ப நம்ம பிரார்த்தனை பண்றது எல்லாருக்கும் நடவுங்க. அறுவடை கூட்டம் அதிகம் நடந்தது. கேட்டு யாருக்கெல்லாம் அந்த அனுபவம் வருதுன்னு கேட்டேன். எல்லாருக்கும் ஒத்துமை வந்தீங்க இங்க அப்போ மனப்பயிற்சி செய்கிற போதும் அந்த நிர்குணத்தை தட்டித்தான் தூக்கத்துக்கு போகும். தூக்கத்துக்கு முன்னாலும் நிற்குணம், தூக்கமே நிற்குணம் தான். தூக்கத்துல குணம் இல்லை, தூக்கமே நிற்குணம். தூக்கத்துக்கு முன்னால் நிர்குணத்தை டச் பண்ணிச்சு தூக்கத்துக்கு போகும். பிரம்மத்துக்கு போறதுக்கு முன்னாடி நிர்குணத்தை டச் பண்ணிட்டு நிர்குணம் இருக்கும். நிர்குணத்தை டச் பண்ணிட்டு பிரம்மத்துக்கு தூக்கமும் பிரம்மமும் ஒன்று. தூக்கம் பிரம்மம் ஒன்று. கவனம் வாங்க சக்தி கட்ட நெருங்கிட்டு தவீர்னு முடிச்சிருவேன். சக்தி எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படும். அதுக்கு கிளாரிட்டி வேணும். தூக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி டோட்டலா அமைதியாகி நம்ம சாட்சியா இருக்கலாம். அது இதுவரை கிளியரா இருக்குங்களா? உடல் தியான புத்தகத்தினுடைய எக்ஸ்பிளனேஷன், வேதஞான யோகஞானத்தினுடைய எக்ஸ்பிளனேஷன், இதை மட்டும் கேட்டாங்க கூட போதும். இதுல பூரா முடிஞ்சிருச்சு. ஃபுல்லா கம்ப்ளீட்டா கேட்டு கிரகிச்சு உள்பதிச்சிட்டோம்னா எல்லாம் முடிஞ்சது. இப்போ நீங்க இப்ப சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே யாரெல்லாம் என்னென்ன பயிற்சி கொடுக்குறாங்களோ எல்லாம் இதுக்குள்ள அடக்கணும். நீங்க வேற பயிற்சிக்கு போனீங்கன்னா எல்லாம் அடக்கம்னாலும் இதுக்குள்ளதான் அதெல்லாம் அடக்கம் இல்லையா, அதுகளுக்குள்ள இது அடங்காது. இங்க அதான் பெரிய பிரச்சனை என்னன்னா, இதுக்குள்ள எல்லாம் அடங்கும். வேதாத்திரி மகரிஷி இது அடங்கும், ஜக்கி வாசு அடங்கும், ஆர்ட் ஆஃப் லிவிங் அடங்கும். ஆனா இதை போய் அங்க சொன்னீங்கன்னா அடங்க மாட்டாங்க. யாருமே அடங்க மாட்டாங்க. பூஜ்யஸ்வரி அடங்காது, ஜக்கி வாசு அடங்க மாட்டாரு, வேதாத்திரி அடங்கவே மாட்டார். புரியுதான்னு பாருங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம மேல இருக்கிறோம்னு தெரிஞ்சுக்க. மேலானது தான் இது. மேலானது ஒன்றுக்கொன்று மேலானது. இறைவன் முந்தையது காரணம் பிந்தையது மேலானதான் கொடுப்பான். இப்ப மேலானது தான் கொடுத்துருக்கேன். இதுக்கு மேல நீ கொடுக்க ஒண்ணு இல்லை. ஏன்னா இது மேலானதை போயிடுச்சு. இதுக்குள்ள எல்லாமே ஐக்கியமாயிரு, ஒண்ணு விடாம ஐக்கியம். சில நினைக்கிறாங்க
இல்லைங்க, தூக்கம்தான் பிரம்மம் இல்லைங்க. தூங்கும்போது அன்னைக்கு சுகம் பிரம்ம சுகம். ஆனா பிரம்மம் அதல்ல. அறியாத பிரம்மமா இருக்காது. நாம பிரம்மத்துல இருக்கிறோம், ஆனா பிரம்மத்துல தான் இருக்குமான்னு தெரியாம இருக்கு. இப்ப அதுக்கு தான் சக்தி தேவைப்படுறாங்க. இப்ப சக்தியை விளங்கினா தான் அதுங்கிறதுக்கு சொல்ற காரணம் அது. இப்ப நல்லா சக்தி விளங்காதனால தான் அங்க போய் தூங்கிடுறோம். அப்போ மனம் வேத ஞானத்தால மனம் தூய்மை பெறணும். அதனால நற்குணம் பெறணும். நற்குணம் நிர்குணம் ஆகுது. அதுக்கு தான் வாசி பண்றோம். மூணுமே அதுக்கு தான் பண்றோம். இப்போ வேத ஞானத்தை கவனமா மூணையுமே கவனம் பண்ணணும். விழிப்பா தான் பண்ணணும். நிஷ்டை தானே இருக்கணும். நீங்க அப்படி ஜம்ப் பண்ண வேண்டாங்க. நீங்க கூட எங்க கூடவே வாங்க. நீங்க அங்கங்க ஜம்ப் பண்ணிட்டீங்கன்னா சுசீலாமா மாதிரி ஆயிடுது. அவசரப்பட்டு ஜம்ப் பண்ண நீங்க கூடவே வந்தீங்கன்னா, நான் வாங்க போலான்னு கூட்டிட்டு போறேன். தண்ணி போயிட்டு இருக்குது. அந்த தண்ணியில கல் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். நான் இதுலதான் கூட்டிட்டு போறேன்னு நீங்க தெரிஞ்சுட்டு இவன் எப்படியும் உள்ளதா இருக்கன்னு நீங்க எடுத்து முன்னாளுக்கு ஜம்ப் பண்ணீங்க. என்னையும் சேர்த்து எடுத்து அப்படி அவசரப்படாம இந்த இடத்துல வைங்க, கல் இருக்கு. வச்ச கல் தெரியாது, எனக்கு காலை வச்சா நிற்கும். 3 கல் இருக்குது, தாண்டி ஈஸியா போறீங்க. இப்ப நீங்க என்ன ஆனீங்க, அதானே இது அப்படின்னு அவசரப்படுறீங்க. அந்த அவசரப்படுறதே தான் அந்த நான், அந்த அறிவு. நிதானமா கிரகிச்சுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இது பிரம்மாண்டம். நீங்க கேட்டது சரி, அதானா இதுங்கிறது ஓகே. ஆனா இது பிரம்மாண்டம், அடுத்தது தானே பிரம்மாண்டம். சக்தி, சிவசக்தி. இப்போ வேத ஞானத்தை கொண்டு மனதை தெளிவுபடுத்தி நற்குணம் பெற்று நிர்குணம் பெற்று வாசினாலே நிர்குணம் பெற்று நடந்துக்கிறது ஆட்டோமேட்டிக்காவே இதெல்லாம் நடக்குங்க. ஒண்ணும் இல்லை, நடந்துட்டு வந்து உட்கார்ந்தா இது நடந்துட்டு தனியும் நடக்கும். ஆனா இந்த வாசி எடுக்காம, வாசி இருக்கு இல்லைங்களா, வாசி எடுத்துக்காம 8 நடந்தீங்கன்னா, 8 நடந்து உட்கார்ற போது ஓடுற மூச்சு மூச்சாத்தான் இருக்குன்னு வெளியே, வாசியா இருக்காது. வெளிமூச்சா இருக்கு. ரொம்ப கவனமா கேட்குங்க. எல்லாரும் 8 செஞ்சா நல்லா இருந்துடலாம், மோட்சம் பெற்றலாம், முடியாது. மூட்டு வலி வரும்னு சொல்றாங்க இல்லைங்களா, வரும். இங்க ஆதியிலிருந்து ஆசீர்வாதம் இருக்கணும். ஆதியினுடைய ஆசீர்வாதம் இருந்து வாசியினுடைய திருவருளும் இறைவனுடைய திருவருளும் வாசி உபதேசத்தினுடைய குருவருளும் இருந்து அதை கொடுத்த குரு மூலமா 8 செஞ்சா அந்த 8ல வந்து உங்களுக்கு வாசி ஓடும். புரியுதான்னு பாருங்க. ஆதியினுடைய அருளும் ஆதியினை உணர்ந்த குருவருளும் சேர்ந்து வாசி செஞ்சா, இந்த வாசி செய்யறவங்களுக்கு, வாசியினுடைய பாதை தெரிஞ்சவங்களுக்கு 8 நட சும்மா நடந்துட்டு உட்கார்ந்தாலுமே அது வாசியாக மூச்சு ஓடும். இது புரியுதான்னு பாருங்க. இட்ஸ் a definition. இவன் என்னடா சொல்லிக் கொடுக்கறது, இந்த சொல்லிக் கொடுத்தானே வாசி, ஆதி உணர்வு பெற்றவன் வாசி சொல்லிக் கொடுறேன். அதான் நம்மளுக்கு தெரிஞ்சே, இவன் பெரிய குப்பை விட்டு தள்ளு. நீங்க வாசியே செஞ்சுட்டு 8 நடந்துட்டு முட்டி போட்டாலும் எப்போ கொடுத்த குருவருளை விட்டீங்களோ திருவருளும் போயிடும். இவன் குருவை மதிக்காதவன்னு திருவருள் விலகி நின்னுக்கிறான். குருவும் விலகி நின்னாச்சு. நீங்க உதாசீனப்படுத்திட்டீங்க. நீங்க வாசியே செஞ்சாலும் மனப்பயிற்சி செஞ்சாலும் 8 செஞ்சாலும் நிலை அடைய முடியாது. அந்த தைரியத்துல தான் நான் எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்குறேன். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கீங்க, அதையும் சொல்றேன். புரியுதுங்களா? எகத்தாலும் பண்ணக்கூடாது. எகத்தாலும் பண்ணா நமக்கு தெரிஞ்சாலும் நான் விட்டுருவேன். அவன் இருக்கான்ல, இவன் இயற்கையில அது இல்லை. பரபிரம்மத்துக்கிட்ட அந்த தன்மை கிடையாது. படிப்படியா போனாதான் அவங்களுக்கு போக. கணக்கு எங்கிட்ட தான் கொடுத்துருக்குதா? கணக்கு எங்கிட்டா நீங்க என்னை நினைச்சுக்கூடாது, சத்தியத்துக்கு நீங்க தப்பா புரியுது. ஓ இவன் பெரிய கொம்பனோட்டு பாத்திரலாம் அப்படின்னு உள்ள இருக்கு. வேற எப்படியாது பிராண்டல் ரொம்ப புரண்டு சமயம் பார்த்துட்டு இருக்கு, கேட்கலாம். அதனால ரொம்ப கவனம் இது. அப்போ நம்ம பணிவு, அதனாலதான் மொத்தத்துல எல்லாரிடத்துலயும் எல்லா காலங்களையும் பணிவாவே நடக்கும். ஒன்றும் தப்பு இல்லைங்க. அதாவது எல்லா காலங்களையும் எல்லோரிடத்திலும் பணிவோடு அன்போடு. அதுதான் நான் மொத்தமா, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்க வேண்டியது. குரு கிட்டையும் இல்லை, சீடர்கிட்டையும் இல்லை, உங்களுக்கு இளையவங்கிட்ட, பொண்டாட்டி, பிள்ளைகிட்ட, எல்லாத்துக்கிட்டையும் பணிவோடும் அன்போடும் நடங்கல. நான் சுருக்கி கொடுத்துருக்கேன். நீங்க அதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது, கஷ்டம். நீங்க ஃபார்முலா மட்டும் கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்முலா மட்டும் கிடைச்சா நீங்க நிலை பெற்றுங்க. ஒவ்வொன்றுக்கும் காரண காரியம் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, உள்முடிச்சுகள்லாம் இருக்குது. இப்ப நடந்துருச்சு. இப்ப நம்ம மன சுத்தம் பண்ணியாச்சு. வேதத்தை பயன்படுத்தி, வேதம் எல்லாம் தெரியணும்.
எல்லாம் பயன்படுத்தி மனசை சுத்தம் பண்ணி நற்குணத்துக்கு வந்து வாசியின் மூலமா ஒவ்வொன்றின் மூலமா நிற்குணத்தை வந்துட்டான். குணமற்ற நிலையில் உட்கார்ந்துருப்போம். குணமற்ற நிலையில் உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் நம்ம மனிதனாக தான் உட்கார்ந்துருப்போம். அந்த மனிதனா உட்கார்ந்துருக்கிறோம் இல்லையா, குணமற்ற நிலையில மனிதனா உட்கார்ந்துருக்கோம் இல்லைங்களா, அந்த நேரத்துக்கு குணம் இல்லை, ஆனா மனம் இருக்குது. இங்க பாருங்க, மனம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறார். நோ, தப்பு. அதை விளக்கி சொல்ல முடியாதனால மக்கள் வந்து உணர்வு மனமற்ற நிலை பரம இல்லை. மனம் இருக்கிற நிலை குணமற்ற நிலை தான் இருக்கணும். மனம் அடங்கி இது புது பாடம் உங்களுக்கு. என்ன விளக்கம் கேட்டதுனால விளக்கத்துல போறதுனால இங்கிருந்து வருதுங்க, சத்தியம் வெளிப்படுது, அவ்வளவுதான். அங்கிருந்து இப்போ மனமற்ற நிலைன்னு சொல்றோம். இது மனமற்ற நிலை அல்ல. இது நம்ம செய்யும் போது நிர்குணமாகிற போது இது குணமற்ற நிலை. இப்ப இந்த குணமற்ற நிலை என்ன பண்ணுதுன்னா விருப்பு வெறுப்பு விட்டுருது. குணம்ங்கிறது விரும்புறதும் வெறுக்கிறது தானே குணம். தமோ குணம் சோம்பேத்தனமா இருக்குது, நான் செஞ்சிருவேன் அப்படிங்கிறது. இல்ல நடக்கும், பொறுமையா இருக்கு, இது சாத்வீகம். இப்படி 3 குணங்களும் அற்ற நிலை. குணம் அற்ற நிலை. மனம் இருக்குது, பட் குணம் இல்லை. இந்த மனம் இருக்கிற போது குணம் இல்லாம இருக்கிற நிலை, மனம் இருக்கிற போது குணம் இல்லாம இருக்கிற நிலை தான் நிர்குண நிலை. அப்ப நிர்குண நிலையில மனம் இருக்குது. அப்ப எந்த மனம் நிர்குண நிலையில் இருக்குதோ அந்த மனம் பிரம்மத்தை அடையும் தகுதி பெறுகிறது. நல்லா புரியுதான்னு பாருங்க. பலியின் ஆகுதுங்களா, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவே அப்பதான் வரும். புரியுதான்னு பாருங்க. படிப்படியா வர முடியுது. இதுக்கு எல்லாம் நீங்க தான் காரணம். ரொம்ப நன்றி. இல்ல இந்த வாய் புடுங்கிறது இன்னைக்கு தின்னல் வரைக்கும் வரல இல்லைங்களா. வாய் புடுங்கினா தான் வரணும். இந்த இடம் புரியுது இல்லைங்களா, அழகா புரிஞ்சுட்டா ரொம்ப அழகா. லைஃப் இஸ் கூல். அப்போ குணமற்ற நிலை வருது. குணமற்ற மனம் உட்கார்ந்து இருக்கு கையில, நம்ம கையில. இப்ப நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், செஞ்சுட்டு இருக்கிறோம். மனம் நிறைய இருக்குது, ஆனா குணத்தை இழந்துருச்சு. அந்த குணத்தில் அந்த மனம் நிர்குணமா நம்ம உட்கார்ந்துருக்கோம். நம்ம தவத்தில் இருக்கும் போது நிஷ்டையில் இருக்கல, நிர்குணத்தில் உட்கார்ந்துருக்கோம். தெரிஞ்சுக்கங்க, நிஷ்டையில பிரம்மத்தோட இல்லை, நிர்குணத்துல தான் இருக்கிறோம். அப்போ நிர்குணம் குணமற்ற மனம் இருக்கு இல்லைங்களா, அந்த மனம் நாம அனுபவிச்சோம் இல்லைங்களா நிர்குணம். இந்த நிர்குணத்தை அசப்போடுது. ஒவ்வொரு தடவையும் போய் குணமற்று உட்கார்ந்தது மனசு தன்னுடைய குணத்தை இழந்ததை பார்க்குது. அப்படியே ஒவ்வொரு தடவையும் பார்க்குதுங்க. தன்னையே பார்க்குது, தனக்குள்ள இத்தனை கிரகம் இருந்து ஒன்னையும் காணவே எங்கடா போச்சு எங்கிருந்து வந்து கிரக கொண்டாட்டிக்கு புள்ளை காணும், அதை காணும். இந்த உலகமே மரம் மாட்டி செடி கொடி இதெல்லாம் எங்கே தேடுது. மனம் வந்து நிர்குணத்தில் உட்காந்து தேடுது. அப்படி நல்ல பலகாலம் தேடுற போது அது அந்த ஆதிக்கத்திலிருந்து வந்து தெரிஞ்சு அதனுடைய ரகசியத்தை பூரா தெரிஞ்சுக்குது. ஏன்னா மனசு நிர்குணம் குணமற்று இருக்கிறதுனால இது பூரா விஷயத்தை ஆதிக்கத்திலிருந்து தெரிஞ்சுக்குது. எப்படி தெரியுது? அடுத்த கேள்வி. இது நேரம் ஆதிக்கிட்டு போறது இல்லைங்க, கம்ப்ளீட்டா சக்தியை போய் புரிஞ்சுக்குது. இந்த மனமானது சக்தியை புரியுது, அம்பால புரியுது. சக்தி 1000 பேர் லலிதா சகஸ்ரம் இருக்குல்ல. இப்பதான் இந்த மனம் குணமற்று நிற்கும் போதுதான், வெக்கையா நிற்கும் போதுதான் இந்த மனம் என்ன பண்ணிக்குங்க, நம்ம கிட்ட இருக்கிற குணமும் மனம் என்ன பண்ணிருக்குது. ஒண்ணு பொண்டாட்டி, பிள்ளைங்க, சம்பளம், வருமானம், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, சிட்னி, அது இதுன்னு எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்குது. இதுல பல குணங்களை வச்சிருக்குது. அதை பண்ணா இது ஒரு பிசினஸ் வச்சிருக்குது, லாபம் வச்சிருக்குது, இன்ப துன்பம்லாம் அனுபவிச்சுட்டு இருக்குது. இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சிருக்குது தான் மனசு. இப்போ நிர்குணம் பண்ணிட்டோம், அந்த மனசுல குணமற்று போச்சு. குணமற்று போனதுனால நிர்குணம் ஆயிடுது. நிர்குணம் ஆனது இது பூரா காலி ஆயிடுச்சு. இது பூரா காலியானு தொலாவுது. எங்க இருந்தா பார்த்தா என்னடா வரும், தொலாவுது. தொலாவிட்டு அது ஆதி நோக்கி போகுது. அது எங்கிருந்து வந்து போய்த்தானே ஆகணும். என்ன இந்த மனம், குணமற்ற மனம் என்ன சுவாசத்தோட டிராவல் பண்ணிட்டு இருக்கு. சுவாசம் எங்க போகுது? ஜீவனுக்கு போகுது. ஜீவனுடைய தன்மையோ பேராற்றல் படைச்சதா இருக்குது. எந்த குணமும் இல்லாம பேராற்றல் படைச்சதா இருக்குது ஜீவனுடைய தன்மை. மனம் குணமற்று போச்சு.
தேடிட்டு இருக்குது. ஒண்ணுமே கைக்கு ஆகப்படல, ஆனா தேடிட்டு இருக்குது. அது ஜீவன் நோக்கி. ஜீவன்லயும் ஒண்ணும் இல்லை, பேராற்றல் இருக்குது. அப்ப தேடிட்டே போய் மனசு வந்து குணத்தை இழந்து நிர்குணமாகி, மனம் இருக்குது, குணம் இல்லை. இது அத்தனையும் டிராப் பண்ணிட்டு, இது எதெல்லாம் ரெக்கார்டில் வச்சுக்குது அத்தனையும் டிராப் பண்ணிட்டு பேராற்றலோட தேடுது. பேராற்றலோட தேடும்போது தான் அந்த மனசுக்குள்ளதான் இந்த இது அந்த இடத்துல நிர்குணத்துல நிக்குது இல்லைங்களா, நின்று வெளியே வருது. தவம் முடிச்சுட்டு வெளியே வர்றோம் இல்லைங்களா, அப்படி வரும்போதெல்லாம் வந்துட்டு அந்த நிர்குணமா இருந்து குணம் நீங்கின பிறகு நிர்குணத்துல நின்னமே, அந்த நிர்குணத்துக்கும் இந்த அமைப்புகளுக்கெல்லாம் என்ன காரணம்னு மனசே திட்டமிடுது, கணக்கு போடுது. அவரவர் மனசு கணக்கு போடுது. அங்கே குரு கிடையாது, மனமே குரு. எந்த இடத்துல மனம் குரு ஆகுது பாத்தீங்களா? அங்க இந்த பசனுக்கு வேலை இல்லை, இந்த பையனுக்கு வேலை இல்லை, சிவானந்தனுக்கு வேலை இல்லை, எவனுக்கும் வேலை இல்லை. அவனுடைய மனமே குருவாகுது. இங்கதான் மனம் குருவாகுது. ஏன் குருவாகுது? நிர்குணத்துல நின்றுட்டு மனசனுடைய குணத்தை இழந்து நிர்குணத்துல நின்றுட்டு, நிர்குணத்துல நிக்கிற நேரம் போக மற்ற நேரத்துல கவனிக்கணும். மற்ற நேரத்துல இதெல்லாம் மனசுல இருக்குது, அதெல்லாம் இங்க இந்த நிலையில எங்க போச்சு, காணாம போச்சே, எங்க போச்சுன்னு தேடணும். நம்ம யாராவது தேடுறோமா? அது தேடுறதுங்கிறது தவம் பண்ணிட்டு வந்து சிந்திக்கிறது தான் தேடுறது. அப்படி மனசு இதையெல்லாம் கடந்து இதெல்லாம் எப்படி உருவாச்சு? நம்ம மனசுக்குள்ள மனம் இருக்குது, நம்ம உடல் இருக்குது இல்லைங்களா, நம்ம மூச்சு இருக்குது, வேற உடல்கள் இருக்குது, வேற படைப்புகள் அனைத்தும் இருக்குது, இத்தனையும் இருக்குது. இத்தனையும் எப்படி வந்தது? நம்ம அதையெல்லாம் கடந்து நிர்குணத்துக்கு போயிட்டோமே, இத்தனையும் எங்க போச்சுன்னு தேடுது மனசு, சிந்திக்குது. இந்த இடம் புரியுதான்னு பாருங்க. அதோட நிக்குது நமக்கு, அந்த அந்த நிர்குணத்தோட நின்றுட்டு கொஞ்ச நேரத்துல மறுபடியும் இந்த அது கன நேரத்துல வந்துட்டு மறுபடியும் இங்க வந்துருது. ஒண்ணு நிர்குணத்துல கன நேரம் தான், கிடைச்சாலும் கிடைக்கும், கிடைக்காது இல்ல, தூங்கிடுது. தூங்கி எழுந்திரிச்சு மறுபடியும் இது கூட கட்டி போடுச்சு. அந்த இடம் புரிஞ்சுச்சுங்களா? நம்மள இருக்கிற இடம், நம்ம போக வேண்டிய இடம். இப்ப அந்த மனசு வெளியே வந்து சிந்திக்கணும், இயல்பாவே சிந்திக்கணும். எந்த மனம் நிர்குணத்தை தவத்தில் உணர்ந்ததோ அது இயல்பாவே சிந்திக்கணும். நீ தொட்டது சொன்னீங்கல்ல, சிந்திக்க. அந்த தொட்ட மனசுதான், நிர்குணத்தை உணர்ந்த மனசுதான் உங்களுக்கு குரு. நீங்க அதை புடிச்சுக்க. புரியுதுங்களா? மனமே குரு. இங்க இருந்தா வருது. இப்ப நான் குருன்னு சொல்ல முடியுமா? சிவானந்த பரமஹம்சர் நான் குருன்னு சொல்லுவாரா? காரண குரு, காரிய குரு, மனமே குருன்னு சொல்லிட்டு இந்த தத்துவங்கள் தெரிஞ்சவங்க நான் குருன்னு நினைப்பானா? நான் நினைப்பேனான்னு யோசிச்சு பாருங்க. இந்த இடத்து வரைக்கும் கூட்டிட்டு போறது ஒன்று வேலை. அப்கோர்ஸ் இதையும் கடந்து கூட்டிட்டு போக முடியும், அது வேற. பட் வழிபார்த்தையே சொல்லும்போது நான் குருன்னு சொல்லுவாங்களா? அவரவர் மனசுதான் குரு. பலவீனமா இருக்குது முழுசா நம்பிட்டு அது விஷயம் வேற. அங்க பலவீனமா இருக்குது, இதெல்லாம் அறிவு, அந்த அளவுக்கு அறிவும் இல்லை, வலிமையும் இல்லை, தவம் செய்ய முடியல, சிந்திக்க முடியல, நான் ரொம்ப பலவீனம் அப்படின்னா பூரணமா ஒப்படைச்சா, உடல் பொருள் ஆவி மூணையும் பிடிச்சி வேற வழியே இல்லை, சாமி என்னை காப்பாத்துங்கன்னு இந்த மாதிரி ஏதாவது பிடிச்சிட்டான், இந்த மாதிரி பிடிச்சிட்டான்னா இவன் போக மாட்டாங்க. என்ன பல கேள்வி கேட்டு, அது போ, கல்யாணம் பண்ணிக்க, வேலைக்கு போ, ஜாலியாரு, இங்கேயே கல்யாணம் பண்ணிக்க, இல்லைன்னா எங்கேயோ போய் என்னமோ பண்ண ஆளுடன் எல்லாம் பேசிட்டேன். என்ன ஏன்டா பிடிச்சி தொந்தரவு பண்ணீங்களா? வெவ்வேறு கோணத்துல தாக்கியாச்சு. என்ன பண்ணாலும் அசைய மாட்டேன்னு பிடிச்சிட்டேன். அவனுக்கு உடலும் பொருள் ஆவி பூரா என்கிட்ட கொடுத்துட்டேன். கொடுத்துட்டியா? கை சொன்னேன்னு அடிச்சு போட்டேன். ஆக இவன் நான் விட மாட்டேன். எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க இருக்கிற ஒரு எல்லாத்துக்குமே அத்தாட்சியர்கள் கொடுத்துருக்காங்க. விஜயகுமார் நான் விட முடியாது. விஜயகுமார் வேறு, வி குமார் வேறு அல்ல சொல்லியாச்சுங்க. நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அவனை சோதனை பண்ண பிறகுதான் சொன்னது. என்னானாலும் விட முடியாது. சில நேரத்தில் நான் தொய்வடைஞ்ச போது கூட என்னை உற்சாகப்படுத்திச்சு. அதையும் சொல்லணும் இல்லை, நமக்கு செய்ய வேண்டிய காரணம் இல்லை. இங்க இருந்து மோட்டர் போடுறது வந்து, சமையல் பண்றது வந்து, சுத்தம் பண்றது வந்து, சாணம் போடுறது, வர்றவங்களை பராமரிக்கிறது, வர்றவங்களுக்கு கொடுக்கறது, ஃபோன் பண்றது, வீடியோ கிளிப்பிங் பண்றது, பாடத்தை கவனிக்கிறது. இன்னைக்கு காலையில கிறிஸ்டியில கதி சொல்லிட்டு இருக்கும்போது பிதா உள்ள வந்ததுன்னு சொன்னேன். யார் சொல்லி சொல்லி கொடுக்குறது எல்லாத்துக்கும் பிதா வந்தாங்க. இன்னைக்கு கதி செய்யும்போது எல்லாம் நல்லா பண்றான்னு போட்டு வந்து பாக்குறாங்க. வந்தாங்கன்னா உணர்வு கண்ணிலே பாக்குறாங்க. சைடுல நிக்கிற மாதிரி தெரிஞ்சது, நீங்க தான் நிக்கிறீங்க.
எனக்கு கூட இருந்தது பக்கத்துல இறந்துட்டோம். பக்கத்துல ஆமா. நான் வேணும்னே அதெல்லாம் ஒருத்தர் சொல்ல வேண்டிய இப்ப சொன்ன பிறகு நானும் பார்த்தேன் அங்க ஒரு பாம்பு நானும் பார்த்தேன் இங்க இருப்பேன் முதல்லயே எல்லாம் சொல்லுங்க அப்பதான் அத்தாட்சிகளா இருக்கும் அப்பதான் உறுதிப்படும் இதான் ரகசியம் நமக்கு கை கிடைச்சுன்னா ரகசியம் வச்சு நம்மளுக்கு சொல்லுங்க வந்துட்டு உடனே சொல்லி எல்லாம் உற்சாகப்படுங்க அப்பதான் வரவங்களும் உபதேசம் வாங்கணும்னு துடிப்பாங்க உலகத்தை பூரா கொண்டு வரணும் இல்லைங்க நல்ல விஷயம் தானே நாம காசுக்கா செய்யறோம் பெருமைக்கு செய்யறோம்ல இல்ல தெரியும்னு சொன்னதை நம்ம மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறோம் இவர் கரெக்டா தெரிஞ்சு வச்சு எங்களுக்கு ஒரு ஆள் நிக்கிற மாதிரி தெரிஞ்சது. அது அந்த விழிப்பு இல்லாதனால அவர் தெரியும் இதை வந்திருக்காரு பார்த்தீங்களா இதை மேல உட்காந்துருக்காங்க அப்படியே சரி கீழே கதி நடக்கிறதையும் பார்க்கலாம் நீ உனக்கு தேறிடுவானுக்கு போட்டுன்னு வந்து பார்க்கலாம் இது விளையாட்டு இல்லை அந்த ஜபரும் குளிது எடுக்கும் போது பூஜை போடுற அன்னைக்கு வந்து சேர் போட்டு உட்காந்து பூஜை போடுற அன்னைக்கு சேர் போட்டு ஒயிட்டில் உட்காந்து ஆசீர்வாதத்தோடு போயிட்டு இருக்கு அதனால இந்த அளவுக்கு விளக்கத்தை பார்த்துக்கலாம் நம்ம என்ன பெரிய அதெல்லாம் இதை பார்க்க வேண்டியது என்ன இதனால எத்தனையோ சித்தர்கள் எல்லாம் ஆசீர்வதிச்சுட்டாங்க இறைவனே ஆசீர்வதிச்ச விஷயமா இருக்கு ஆதி ஆசீர்வதிச்சது ஆதியினுடைய படைப்புல சக்தி சிவம் எல்லாம் சேர்ந்து சக்தியும் சிவம் சேர்ந்து அப்பா அம்மாவை சேர்ந்து பெற்றவர் தான் சிவாண்டவரம் புரியுதுங்களா ஆதி சக்தி சிவமா மாறி இந்த சக்தியும் சிவமும் பல சக்தி சிவத்துகள் சேர்ந்து வந்து பிறந்து சிவாண்டவரோட அப்பா அம்மாவை வந்து கூடி பிறந்தது சிவாண்டவரம் அது மாதிரி எத்தனையோ சீரடி சாய்பாபா இருக்காங்க ஆதிசங்கர் இருக்காரு ராகவேந்தர் இருக்காரு இன்னும் வல்லற்பெருமான் இருக்காங்க நால்வர் இருக்காங்க எல்லாருமே இங்கிருந்து வந்தவங்க தான் இதுக்கு மாறுபட்டு சொல்றவங்க ஒருத்தர் இல்லை மாறுபட்டு யாரையும் விடவும் மாட்டாங்க எந்த ஒன்றும் மாறுபடாது இதுக்கு மாறுபட்டு இப்ப பேசுறது பொது தானே மனிதனுக்கு யாராவது குழப்பம் வருமா அப்ப இப்ப நமக்கு மனசு தான் பிரச்சனையா இருக்குது இப்ப இந்த மனசு இதை அந்தந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு நீங்க அங்க நிற்கும் போதே நிக்கல அங்க மனம் இருக்குது இல்லைங்களா அங்கிருந்தே சிந்திக்கலாம் நீங்க அந்த நிர்குணமான மனசை வச்சுட்டு அங்கேயே உட்கார்ந்து சிந்திக்கிறது தான் நிஷ்டை அங்கேயே உட்கார்ந்து சிந்திக்கணும் எப்படி சிந்திக்கிறோம் மனம் அற்று போச்சு இப்போ இந்த சுவாசத்தோட மனம் நிச்சயமா மனம் அற்றுன்னே எந்த ஒரு தடையும் இருக்காதுங்க சுவாசம் போய் ஜீவன்ல சேர்ந்து கண்டிப்பா மனசுல நிர்குணம் ஆயிடுது அப்படின்னா அதை அப்பப்ப அனுபவிச்சுட்டு தூங்கிட்டு அதை இது இன்னைக்கு நல்லா இருந்ததுன்ட்டு வெளியே வந்துட்டாலோ வெளியே வந்துட்டு இதை பத்தியெல்லாம் சிந்திக்காம விட்டாலோ ஞானம் வராது நிறைய பேர் மெடிடேஷன் பண்ணிட்டு இந்த நிலை தொட்டுருவாங்க நிர்குணம் வந்துடும் உட்கார்ந்துருப்பாங்க வெளியே வந்துட்டு இதையெல்லாம் சிந்திக்கலாம் மாட்டாங்க ஒன்னையும் சிந்திக்க மாட்டாங்க இன்னைக்கு தியானம் நல்லா இருந்தது அவ்வளவுதான் மற்ற வேலைக்கு போயிடுவாங்க அதான் தியானம் நல்லா இருந்துச்சு சுகம் அனுபவிச்சாச்சு தினமும் சுகத்தை மட்டும் அனுபவிச்சுட்டே இருப்பாங்க தியானத்தால சுகத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க சிந்திக்க மாட்டாங்க இதெல்லாம் எங்கிருந்து வந்து என்னன்னு ஒண்ணு நான் மெடிடேஷன் பண்றேன் எனக்கு சுகமா இருந்தது சக்தி யாருன்னு கேட்டா அப்பதான் சொல்லல குருமார்கள் சக்தி சொல்லல இப்ப அடுத்த நிலைக்கு போறவங்களுக்கு தான் இது அப்போ இங்க மனம் அந்த நிர்குண நிலையிலிருந்து வெளியே வந்து இதெல்லாம் என்ன சம்சாரம் யாரு இந்த உடம்பு என்ன இந்த மரங்கள்லாம் செடி கொடினா அண்டத்தை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும் இப்ப மனசு அண்டத்தை ஆராய்ச்சி பண்ணுது நெருங்கிட்டு இருக்கிறது மனசு அந்த நிர்குணத்திலிருந்து சுகத்தை அனுபவிச்சு மெடிடேஷன் வெளியே வந்து மனசு அண்டத்தை ஆராய்ச்சி பண்ணாலும் சரி உள்ளேயே இருக்கிற மனசு நிர்குணத்தை அடைஞ்சோடனே மனசு சுவாசத்தோட ஜீவனுக்கு போயிடும் இப்போ இந்த மனசு ஜீவனோட போய் சேர்ந்துக்குது இங்க வந்து ஜீவனும் மனசுமா இருக்குது மனசும் ஜீவனும் இருக்குது மனசு உருவம் இருக்கா ஜீவனுக்கு இருக்கா ஆனா ஆற்றலோட இருக்குது இப்ப இந்த மனசு என்ன பண்ணுது ஜீவ ஆற்றலை தூக்கிட்டு அதை உடம்பு விட்டாச்சே என்னத்தையும் விட்டாச்சா இது ரெண்டும் சொன்ன போல் கிளம்பிடும் இயல்பாவே கிளம்பிட்டு அண்டம் பூரா பயணிக்க போகுது ஏன்னா ஜீவன் எங்க இருக்குதுங்க இப்ப நம்ம இந்த மனசு ஜீவன்ல போய் லயமான ஜீவன் எங்கும் நிறைஞ்சிருக்குது ஜீவன் போகணுங்கிற அவசியம் இல்லை உட்கார்ந்த இடத்துலயே இந்த ஜீவனை வச்சு அண்டம் பூரா இருக்கிற ஜீவனை பூரா பார்க்க அந்த மனசு தன்னோட ஜீவனை பார்த்து கலந்துன்னு ஜீவனுடைய ஜீவ சாட்சியா அண்டம் பூரா ஜீவசாட்சியை பார்க்க மனசு அப்படி இந்த நிர்குணம் பெற்று சுவாசத்தின் மூலமா மனசு ஜீவனை தொட்டு அந்த மனசு ஜீவனோட இருந்து அண்டம் பூரா இருக்கிற ஜீவனை கணக்கு போடுற மனசு இருக்கு பார்த்தீங்களா அந்த மனசுக்கு அண்டம் பூரா இருக்குது இல்லைங்களா அண்டம்
நம்ம பார்த்தோமே பிக் பேங் தியரியில இந்த அண்டத்தை பூரா இந்த மனசு இந்த ஜீவ ஆற்றலை வச்சு படிச்சுக்குது. அப்போ இந்த ஜீவ ஆற்றலை வச்சு படிச்ச மனசுக்குள்ள என்ன இருக்குதுங்க, இப்போ வெளியே வந்துருது. இப்போ மிஸ்ட்ரி விட்டு வெளியே வந்துருது, மனம் வெளியே வந்துருது. இந்த ஜீவனோட சேர்ந்து அண்டம் பூரா ஆற்றல் இருந்துச்சு. இப்போ இந்த அண்டத்தை பத்தி பூரா இந்த மனசு சொல்லும் இல்லைங்களா? அண்டத்தை பத்தி பூரா எல்லாமே எங்க வேணாலும் எதை வேணாலும் சொல்லும், அண்டத்தினுடைய சக்தி பூரா. இப்ப இந்த அண்டத்துல உருவமா இருக்குது, வெற்றிடம் இருக்குது, அருவமா இருக்குது, அனைத்து சக்திகள் இருக்குது இல்லைங்களா, எனர்ஜி. இது அத்தனை பத்தி இந்த மனசுக்கு தெரியும் இல்லைங்களா? ஜீவனோட இருக்கிற மனசு அண்டத்து பூரா ஒண்ணு ஜீவனோட நிர்குணம் பெற்று மனசு, நிர்குணம் பெற்ற மனது மூச்சோட போய் ஜீவனை அறிஞ்சிட்டு மௌனமா இருந்து வந்து சிந்திச்சு இது சம்பந்தமா தெரிவித்தாலும் ஓகே. இது சிந்திக்கிறதுக்கு பல்வேறு காரணிகள் இருக்குங்க. புத்தகங்கள் வாயிலாக, கற்பனைகள் வாயிலாக, உணர்வின் வாயிலாக, பல்வேறு வாயிலாக அதுதான் ஈஸியா இருக்கு. எல்லாம் இருக்குது. எது வேணாலும் உங்களுக்கு ஈஸியா போறதையும் போய்க்கலாம், கஷ்டத்தையும் போய்க்கலாம். விஷயம் இதுதான். ஒண்ணு நல்லா புரிஞ்சுட்டு வர்றீங்களா? நிர்குணம் பெற்ற மனது சுவாசத்தோட சேர்ந்து கண்டிப்பா ஜீவனுக்கு போயிடும். ஏன்னா அது நிர்குணம் ஆயிடுது. நிர்குணமானதுனால, குணம் இல்லாதனால மனசு கண்டிப்பா மூச்சோட ஜீவனுக்கு போயிடும். அப்ப மூச்சு ஜீவன் இருந்தா வருது. அது ஜீவன் இருந்து வர்ற பாதித்தான் நம்ம போட்டி வச்சுட்டு வாசிட்டு பார்த்துட்டு இல்லைன்னு தெரியாது. நீங்க என்ன யோசிச்சீங்கனாலும் இந்த மூக்குல போக வரைக்கும், குருபதோஷம் இல்லாத வரைக்கும் மூச்சு வழியா ஜீவனுக்கு பாதை தெரியாது. காண்பரிதை எவராலும் இரு சுவாசம், காண்பவன் அவனே சித்தர். ஒரு சித்தன் கண்டுபிடிச்சு பல சித்தர்கள் கண்டுபிடிச்சு வழி வழியா நம்ம கையில கொண்டு சேரும். நாமளும் சித்தராயிட்டோம். அந்த மனசு, நிர்குணம் பெற்ற மனசு மூச்சோட ஜீவனுக்கு போயிடுச்சு. இப்ப அந்த மனசு ஜீவன் ஒன்னா தான் இருக்குது, அங்க குணம் கிடையாது. மனசு ஜீவனோட ஆற்றல் பெற்றுச்சு. மனம் வேறு ஜீவனா இல்லை, மனம் வேறு ஜீவன் வேற இல்லை, ஜீவனா உட்கார்ந்துருக்கு. அந்த ஜீவன் வெளியே வந்த போது சிந்திக்குது. ஏன்னா ஜீவனோட ஆற்றலை பெற்றுட்டு மனசு வெளியே வருது. இப்ப இந்த மனசு ஜீவனோட ஆற்றலோடு இருக்குது, ஜீவனோட ஆற்றல் பெற்றதா இருக்கு, முழுசா பெற்றதா இருக்கு. ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க, முழுசா ஜீவனோட ஆற்றல் பெற்றதா இருக்கு. அதனால இந்த விளக்கமெல்லாம் பேசுது. அப்போ அந்த பேசுற மனசு அண்டத்தை பற்றிய எங்கும் நிறைஞ்சிருக்கிறது ஜீவன் தான். இங்க ஜீவனுடைய எல்லா தன்மையும் மனசு தெரிஞ்சிச்சுங்களா? அப்ப அண்டத்தை பூரா தெரிஞ்சுக்கணும். அண்டத்துல என்னென்னலாம் உருவம் இருக்குது, வெற்றிடம் இருக்குது, அருவ நிலைகள் இருக்குது, சக்தி நிலைகள் எல்லாம் இருக்குது. அனைத்தையும் சேர்ந்தது அண்டமா இருக்குது. அத்தனையும் மனசு அறிஞ்சுதான் இருக்குது. அப்போ அண்டத்தில் இருக்கிற அனைத்தையும் அறிந்த இந்த மனம் இருக்குதுங்களே, அந்த மனதுதான் ஆதிசக்தி. அதுதான் ஜீவன் இருந்து வரக்கூடிய சிவசக்தி. மனசை நம்ம 3 வகையில நிர்குணப்படுத்த முயற்சி பண்றோம். அப்போ வாசியில மனசு நிர்குணத்தன்மையை அடையுது. கெட்ட குணங்கள் எல்லாம் மாறி நிர்குணத்துக்கு நற்குணம் போய் நிர்குணம் நிர்குணத்தை வாசியில அடையிற போது, குணமற்ற நிலை மனசுக்கு வந்த உடனே அது சுவாசம் ஜீவனுக்கு தான் போகுது. குணமற்ற நிலை வந்தோடனே மனசும் சுவாசமா போறது ரெண்டும் ஒண்ணா மாறி, ரெண்டு மனசு சுவாசம் பிரிக்க முடியாது. ஏதோ ஒண்ணு, 3ஆம் கூட ஜீவனும் பிரிக்க முடியாதுங்க. சுவாசம் மனசு ஜீவன் எல்லாம் ஒண்ணாயிரு. இப்ப இந்த ஜீவனோட நிக்கிற போது அண்டம் பூரா ஜீவன் தான் இருக்கு. அந்த ஜீவன்ல நின்றுட்டு அண்டம் பூரா இருக்கிற ஜீவனை உணர்ந்தோடனே அண்டம் பூரா உணர்ந்துக்கிறோம். அண்டத்தை பூரா உணர்ந்தாச்சு. இப்போ இந்த ஜீவன் மனசு சுவாசம் அடங்கிடுது, மனசு ஜீவனோட இருக்குது. இப்ப இந்த ஜீவசக்தியத்தை வச்சுட்டு, ஜீவன் இருக்கிற தன்மைகள் எல்லாம் வச்சுட்டு, அண்டம் பூரா இருக்கிற ஜீவனுடைய சக்தியத்தை, உருவம், வெற்றிடம், அருவம், சக்தி, அனைத்து சக்தியும் இந்த மனசு உணர்ந்தது ஜீவனோட இருக்கிறதுனால. அது வெளியே வந்ததுன்னா அந்த மனசு அண்டத்தை பத்தி அனைத்தையும் தெரிஞ்சிருக்குமா? இப்போ அண்டத்தை பத்தி அனைத்தையும் தெரிந்த மனது, எந்த மனிதனுக்கு அண்டத்தை பத்தி அனைத்தும் தெரிந்த மனது இருக்குதோ அந்த மனது பெற்ற மனிதனுக்கு ஓடுது இல்லைங்களா சுவாசம், அதுதான் ஆதிசக்தி, சிவசக்தி, ஜீவனுடைய சக்தி. அப்போ எந்த மனிதனுடைய ஜீவசக்தியை மனது அறிந்து மனதின் மூலமா அண்டத்தில் இருக்கிற அனைத்து சக்தியும் உணர்ந்து கொண்டிருக்கிறானோ அந்த மூச்சு அவனுக்கு ஜீவன்ல தான் நிற்கும். அந்த மனசு அண்டத்தை பத்தி அறிவோடு இருக்கும். அப்படி இருக்கிற அந்த மூச்சு தான் ஆதி, அதாவது சிவசக்தின்னு.
அதுதான் ஆதிசக்தியா இருக்கு. இந்த சக்தியா இருக்குது, சக்தியா தான் இருக்குங்க. ஆதிக்கட்டுன்னு நம்ம போகல. சக்தி பற்றியான விளக்கம் இந்த சக்தியா இருக்கு. எப்போங்க இந்த ஜீவசக்தியோடு இருந்து மனமானது போய் அதையெல்லாம் தெரிஞ்சு வந்து இருக்கும்போது, அந்த மனதோட இங்க வாழும்போது சக்தியை உணர்ந்து வாழக்கூடிய மனிதனா இருக்கிறான். அவனுக்கு ஓடுற மூச்சு தான் சக்தி. அப்ப சக்தி அண்டத்துல இருக்குது, பிண்டத்திலையும் இருக்குது. கலங்கமற்று கலங்கமற்று ஏகாந்தமா இருக்கு. இந்த கலங்கம் இல்லை, இந்த கலங்கமெல்லாம் இல்லை. எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம மனதுதான் சக்தி ரூபமா இருக்குதுங்க. நமக்கு ஓடுற சுவாசம் தான் சிவசக்தி. ஜீவன் இருந்து வெளிப்படுற சக்தி சுவாசம். ஜீவனை பத்தி, ஜீவனுடைய சக்தி அனைத்தையும் அறிந்த மனது, அதுவும் சக்தி. இந்த மனதை கொண்டு, இந்த சுவாசத்தை கொண்டு ஜீவன் இருந்து ஒண்ணு அடிச்சா எப்படி இருக்குங்க? பிச்சுட்டு போயிடும். போகாதுங்க. அதனாலதான் அந்த நிலை தெரிஞ்ச முனிவர்கள் கிட்ட அடக்கமா நடந்துக்கணும், பணிவா நடந்துக்கணும். எகத்தாரமா நடந்தா அவங்க மனம் டிஸ்டர்ப் ஆனா அடிச்சிடும். அதுதான் அவங்களுக்கு கொடுக்கறத பணிவா போய் கொடுத்து வணங்கிக்கணும். நீங்க பணிவா கொடுத்து வணங்கினாலே சும்மா அப்படின்னாலே அது வேலை செய்யும். சாதாரணம் இல்லை, சாதாரணம் இல்லை. கவனமா இருக்கணும். குருமார்கள் ஏதாவது அங்கே ரூம்ல இருக்காங்கன்னா நீங்க இஷ்டம் போல போய் சத்தம் போட்டாலும் உள்ளே போகவே கூடாது. சட்டம் அதனால எடுத்து படிங்க. போயிட்டு வெயிட் பண்ணணுமா. ஏதாவது சத்தம் கேட்டால் சரி விழிச்சிருக்காங்க, தவத்தில் விழிச்சிருக்காங்கன்னா லேசாக தட்டணும். இப்படித்தான் அணுகணும், அப்படித்தான் பணிவே நடக்கணும்னு சட்டம் இருக்கு. இதெல்லாம் ஒண்ணுமே தெரியலைங்க. இப்போ வேற மாதிரி இருக்கு இல்லைங்க. ஒண்ணுமே கிடையாது. பணம் கொடுத்தா போதும். இந்த உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு பணத்தை கொடுத்து இப்படி வீசிடுவாங்க. அப்படி வீசுவாங்க. இங்கே செஞ்சுவாடியில் சாமி இருந்தாங்க. ஒரு 10,000 ரூபாய் நோட்டு, 100 ரூபா 10,000 ரூபாய்க்கு கொண்டு போய் கொடுத்தாரு. அவர் அப்படியே போனாருங்க. கல்லெல்லாம் அடிக்கிறதுக்கு ஒரு செவரு, கோயில் செவரு, அது மேலே ஏறி பண்ணிட்டாரு. ஆடு மேகனுக்கு கூப்பிட்டுதா 100, அவனை கூப்பிட்டு 100. அவனுக்கு எல்லாம் ஓடி போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட அவங்க சாமி பணம் கொடுக்குறாருன்னு இவருக்கு 10,000 கையில் வச்சிருக்காருங்க. அவங்க போய் சத்தம் போட்டே ஓடிட்டோன்னு ஊர் பூரா வரிசை எல்லாத்துக்கிட்டையும் இப்படி கொடுத்துட்டே இருக்காருங்க. 2வது தடவை 3வது தடவை வந்தாலும் கொடுக்க அப்படி இல்லை. எப்போ தான் சிந்தா போறம் கொடுத்து கடைசி நோட்டு வீசி போயிட்டு நான் உட்காந்து பார்த்தே இருக்குங்க. 10,000 முடி வரைக்கும் உட்காந்து பார்த்து எல்லாம் 4 மணி நேரம் ஆச்சு. எல்லாத்தையும் கொடுத்து கையை தச்சுட்டு எதிர்த்து துண்டு வதறிட்டு போயிட்டு அவருக்கு அவ்வளவுதான். அது இது தெரிஞ்சவனுக்கு அப்படி எப்படி இருக்குங்க? அவங்க கையில எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்கிறது. இப்ப நம்ம என்ன பண்றோம்? எல்லாருமே எல்லாம் பெற்றுக்கணும்னு பேசிட்டு. அப்போ உங்களுடைய மனசு, உங்களுடைய உயிர் மூச்சு தான் ஆதிசக்தி. அதுதான் வாசி. அந்த வாசியை கொண்டு வந்து வச்சிருக்கணும். அந்த ஆதிசக்தி அம்பாலை கொண்டு வந்து வச்சு உங்க உடலுக்குள்ள ஓடக்கூடிய வாசியை அம்பாளர்களால அம்பாலா மாத்தணுங்கிறத வச்சு அதுக்குதான் பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க. தண்ணி வருது வரமாட்டோம், வரலாம்னு சொல்லாங்க. சொல்லுவீங்களா நீ? ஏதோ பண்ணினதுனாலதான் இங்க அன்னதானம் பண்ணி பொங்கல் கிங்கலும் வச்சதுனால இந்த அளவுக்கு அது வர முடிஞ்சிருக்கு. இனி இவர் செத்துக்க வேண்டியிருக்குங்க. உங்களுக்கு யாருக்குமே தெரியாது இல்லையா? இறப்பை டச் பண்ணுங்கள மீட்டதுல இவரும் இருக்கு. இறந்தார் இருவார் என்று புறந்தாரில் ஊதி எழுப்பி அவர்களையும் கேட்டுக்குங்க. இந்த ஆதிசக்தியின் காரணமா தான் ஜாதகமே அப்படிங்க. ராத கஷ்டப்பட்டாருங்க இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு இந்த தன்மைக்கு வந்து எங்கேயோ இருந்து எதுக்க வந்துட்டு இருக்குங்க. இப்போ கஷ்டம் இருக்குங்க குடும்பத்தில். அது இவருனாலதான் கஷ்டம். இந்த இடத்துக்கு கரெக்டா போயிட்டு வராது. பற்றுகளும் பந்தங்களும் பாசங்களும் போட்டு ஆட்டி நான் பிடிச்சிட்டாரு பாருங்க. ஆதிசக்தி விளங்கிடுச்சு, தெளிவா தெரிஞ்சிச்சு இல்லைங்க. இப்போ ஒவ்வொருத்தருடைய மனசும் ஒவ்வொருத்தருடைய சுவாசமே அப்படி இருக்கணும். அன்பு நிறைஞ்சதா இருக்கணும், உறவு கூட தன்மையில் இருக்கணும், தெளிவா இருக்கணும், ஆசைப்படாத ஆசை வாய்ப்பு குணமில்லாததா இருக்கணும். எனக்கு குணம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா இது இவருக்கு பிடிக்கும்னு சொன்னா அது எப்படி இருக்கு? குணமே இல்லாத ஆளுக்கு பிடிக்குமா? பிடிக்கும்னு அது உடனே குறைவன் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. இங்க ஒன்று பிடிக்கும்னு சொன்னா பிடிக்கிறதெல்லாம் கடந்தவனுக்கு இறைவன் வந்தாச்சு. இறைவன் வந்தவருக்கு பிடிக்கும்னுலாம் ஒண்ணுமே கிடையாது. பசிச்சதுன்னா உணவு வந்துடும், பசிச்சதுன்னா உணவு வந்துடும், தாகமான தண்ணி வந்துடும். எங்கிருந்து வரும்னு கேட்போம், இங்கேயே வந்துடும். எல்லாமே இங்கேயே வந்துடும். என்ன இது எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா வெட்ட வெளியா இருள் வெளியா இருக்குது, அருள் வெளியாகவும் இருக்குங்க. இருள் வெளியா இருக்கிறது அஞ்ஞானம்,
இருள் வெளியா இருக்கிற அருள் வெளியா இருக்குது. அது அங்கேயே இருக்குது, இங்கேயே இருக்குது. இதுக்குள்ள எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு அணுவிலையும் எல்லாமே இருக்குது. அந்தந்த அணுவில் அது இருக்குது. அந்தந்த அணுவில் எல்லாமே இது அதுக்குள்ள எல்லா அணுவிலையும் இருக்குங்க. சிறிதிலும் சிறிதிலும் இருக்குது. இத்தச்சோட்டில் இல்லாமல் போயிருமா? அப்போ இது வேணாலும் சாத்தியம். அதுவே இருந்தா கூட சாதாரணமா இயற்கை அமைப்பில் இறைவன் எப்படி படைத்தானோ அந்தபடித்தான் வாழணும்னு சட்டம் இருக்கு. மனிதன் மனிதனாத்தான் வாழணும். ரசிச்சா சாப்பிடணும், ஆய்வு போனா போகணும், தூங்குறதுனா தூங்கணும். உங்களுடைய குவாலிட்டி இம்ப்ரூவ்டா இருக்கலாம் இல்லையா, இயற்கை அமைப்படி நம்ம வாழணும்னு சட்டம் அதை கொடுத்துருக்காங்க. பாருங்க, எல்லாம் கடந்து அப்படி இப்படின்னு போயிடக்கூடாது, ஏமாந்துருக்கணும். நம்ம இயற்கை அமைப்போடு தான் வாழணும். அப்படி வாழும்போது தான் அதே தன்மையில் வாழும் மனிதர்களுக்கு தெளிவு ஏற்படுத்த முடியும் சட்டம். அதுதான் மக்கள் சேவை. மக்களோட மக்களாக வாழ்ந்துட்டு குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆதி அளவுக்கு பண்ணிட்டு எல்லோரும் ஆதின்னு உணர்த்துறதுக்கு பாடுபடணும். சும்மா இல்லைங்க, இவன் பாடுபடணும். பாடுபடணும் இல்லை, பாடுபடுவான். யாரு உண்மை உணர்ந்துட்டானோ அவன் பாடுபடுவான். அதான் இறைவனும் பண்ணிட்டு இருக்கான். மறைவில் இருந்து இறைவன் பண்றத இங்க ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்தி பிரதிநிதியாக கொண்டு வந்து அவன் வேலையை இவன் மூலமா வந்து. இப்ப இந்த சக்தி, அதுதான் சக்தி. இப்போ நீங்க இந்த மனதை வெளியே கொண்டு வராம டோட்டலா அங்கேயே நிறுத்திட்டீங்கன்னா, மனது ஜீவன்லயே கரைச்சி நிறுத்தி வெளியே வர்றதுக்கு மனசு இல்லை. என்ன பிரச்சனையை தான் மனசு வெளியே வருங்க. அது தெரிஞ்சுட்டு வெளியே வரும். தெரிஞ்சுட்டு இனி வேண்டாம், வரவே வேண்டான்ட்டு மனது ஜீவனோடய கரைச்சி நிறுத்திட்டீங்கன்னா அந்த ஜீவன் தான் சிவமா இருக்கு. நீங்க கரைச்சி நிறுத்திட்டா அந்த ஜீவன் சிவமா இருக்கு. எப்போ இந்த ஜீவனுக்கு உண்டான மனம், மூச்சு, உடல் எல்லாம் ஜோலி ஆகுதோ, காணாம போகுதோ, அது சுத்த ஆதியோட போய் கலந்து இப்போ மனசு போய் ஜீவனோட சேர்ந்துக்குது. இப்ப சேர்ந்தாலும் அண்டசக்தியை பத்தி தெரிந்தாலும் சில நேரத்துல ஜீவனோட எல்லாம் மனசு வெளியே வரும். ஆனா வெளியே வர்ற போதெல்லாம் அண்டத்தினுடைய சக்தி தெரிஞ்சு ஆதிசக்தியோட எல்லாம் தெளிவு பெற்றுதான். ஆனாலும் மனசு அடங்காம அதுக்கு ஒரு காலகட்டம் இருக்குது. எந்த ஒண்ணுமே ஒரு ஆட்டி விட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்து மெதுவாக தான் நிற்கிற போது பார்த்தீங்கன்னா இப்படியாவது ஆடு, இப்படி கொஞ்சம் ஆடி அப்படி. அது மாதிரி மனசு ஜீவன்ல இருந்துட்டு வெளியே வந்துட்டு வெளியும் உள்ளேயும் வந்துட்டு போறது காலம் கொஞ்சம் கொஞ்சமா ஆகி அப்புறம் வெளியே வர்றது தெரியுமே இல்லாம உள்ளேயே ஐக்கியமாயிக்கலாம். மனசு இந்த தன்மைக்கு போக முடியுங்க. அந்த தன்மை இயற்கையினுடைய தன்மை அப்படியே ஜீவனோட லைம் ஆயிடுதுன்னா, எப்ப மனசு வெளியே வர்றதுக்கே திட்டம் இல்லை அப்படின்னா அந்த மனசு வேலையை இழந்துருது, ஜீவனோட சுத்தமா கரைஞ்சிருது. இப்போ ஜீவனை அறிந்த மனதா இருக்குது. அப்ப மனது ஜீவனிலிருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஜீவனோட சக்தி தான் இப்போ. ஆனா இந்த தன்மை மாறிடுதுன்னா மனசுக்கு அந்த தன்மை ஆட்டத்தன்மையே இல்லை. மனசே அங்க வெளியே வர்றதுக்கு திட்டம் இல்லைன்னா மனசு ஜீவனோட டோட்டலா கரைஞ்சிருது. அப்படி மனசு சுத்தமா ஜீவனோட கரைஞ்சிட்டுதான் சிவமா. ஆனா இந்த உடல் இருக்குங்க, உடல் இருக்குது, மனசு ஜீவன்ல கரைஞ்சி இருக்குது. இப்ப சிவசக்தியா இருக்கு. இது சுத்தமா காணாம போயிட்டுன்னு வச்சுங்க, டோட்டலா இது அழிஞ்சு வருது. ஆதிய மாதிரி எல்லாமே டோட்டலா இதுக்கு உண்டானது எல்லாமே காணாம போயிடும். இது காணாம போயிடும். இதுல போய் இது ஐக்கியமானதான் காணாம போயிடும். இன்விசிபிள். இது வந்து அப்படியே டிசப்பியர் ஆயிடுது. நம்ம பொருள் அப்படிதான் சொல்லணும். பார்த்து மெரிச்சு இது இந்த உடல் அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் சரிங்க. இப்போ ஜக்கி வாசம் மாதிரி எரிச்சாலும் தப்பு இல்லை. இப்போ அவர் செய்யறாருன்னா தப்பு கிடையாது. சித்த வித்தியார்த்திகளுக்கு வள்ளல் பெருமான் சொன்னது, ஜபம் பண்றவங்க உள்ள ஜீவனோட இந்த உடம்புல ஜீவன் இருக்கிறதுனால சமாதி பண்ணுங்கன்னு சொல்றோம். எரிச்சாலும் தப்பு இல்லை. தவம் கண்டினியூவா இருக்கா, ஜீவன் இருக்கிற உடம்ப புதைங்க. ஆதிக்கு தயாராயிடுது வைங்க. எந்த மனசுல சகலமும் இல்லை, பூரண தெளிவாயிடுது. இப்போ அவருக்கு வேதாகமும் தெரியாது. அவருக்கு வேதம் நான் படிச்சது இல்லைங்களே. வேதத்து கேள்வி கேட்ட திணறுவாரு. ஆனால் சிலது எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார். அவர் குருட்டுத்தனமா இதெல்லாம் இப்படி முடிச்சு வாழுங்காலத்தில் நல்லா முழுசா வாழ்ந்து முடிச்சுட்டா அவனுக்கு சமாதி தாண்டி அவன் வந்து மறுபடியும் பிறக்க போறது இல்லை, எரிச்சு தெரிஞ்சு போட்டுருக்காரு. ஒரு அலட்சி போகுது, தப்பு சொல்ல முடியாது. ஆனா வல்லற்பெருமான் சிவானந்த பெருமான் சொல்லி நம்ம போக்குக்கு மனித குலத்துக்கு உடம்புல ஜீவசக்தி இங்க பாருங்க, மனம் மாற்றி போய் ஜீவனோட உட்கார்ந்துருக்கிறோம். அப்ப இந்த உடலுக்கு கொண்டு போய் எரிக்கிறத விட ஜீவனோட புதைச்சு வச்சுட்டோம். விதை அசையறது இல்லை. விதை கொண்டு வந்து வைக்கிறோம், அசையுதுங்களா? 1 வருஷம் 2 வருஷம் வச்சாலும் அசையறது இல்லை. ஆனா மண்ணில் போட்டு தண்ணி ஊத்துனா அது மாதிரி நம்ம ஜீவனை உள்ள அடக்கிட்டு போய் உட்காண்டோம், நம்ம ஒரு விதை ஆயிடுறோம். இந்த விதை
பல உற்பத்தி பண்ணுங்கிறது சட்டம். அது அவருக்கு தெரியல. அதான் சிலதெல்லாம் தெரியாம இருக்குதுங்க அவருக்கு ஜக்கிவாசுக்கு. அதுதானே நம்ம கூட கொஞ்சம் டச் பண்ணாருன்னா அவருக்கு தெரிஞ்சிடும். உலகம் பூரா பெற்றுருவோம். இப்போ அந்த தன்மை தெரியாதனால அவர் எரிக்கிறாரு. பல விதைகளை உற்பத்தி பண்றது எரிக்கிறாரு. இது தெரிஞ்சிட்டாருன்னா நிச்சயமா புதைக்கத்தான் செய்வார். எரிக்கவே மாட்டாங்க, எரிக்கக்கூடாது. சிவானந்தபுரம் வள்ளல் பெருமான், இவர் மெய்வெளி ஆண்டவர், இவங்களை கூட உதாரணம் வேணுங்களா? சிவானந்தபுரம் சொல்ல வேணுமா? சமாதி எப்படி கட்டணும்னு சொல்றாரு. வள்ளல் பெருமான் சொல்றாரு, நீங்க தவமே பண்ணலினாலும் உடம்ப எரிக்கக்கூடாது, புதைக்கணும்னு தான் சொல்றாரு. தவமே பண்ணலினாலும் பரவாயில்லை. மெய்வெளி ஆண்டவர், நீ நம்பிக்கையோடு இரு, நீ ஜீவ பிரயாணம் தான், புண்ணெல்லாம் ஆறு, நோயெல்லாம் குணமாகும், கருத்து இருக்கிற முகல் மஞ்சளாகும், வெயிட் இருக்காது, கரிசல் தென் வராது, தீர்த்தம் உள்ள போகும், எல்லாம் சொல்றான். இருக்குது, நடக்குது, இருக்குது இல்லைங்க, நடக்குது, கண் கூட நடக்குது. இதெல்லாம் ஒண்ணுதான். ஆனா இதுக்கு மாறுபட்டவர்கள் தெரியல. காரணம் அவருக்கு இன்னும் உண்மை மெய்ப்பொருள் விளக்கு கிடைக்கும். இந்த உலகத்துக்கு மெய்ப்பொருள் விளக்கு கிடைக்காத மெய்ப்பொருள் கிடைக்காத பொருள் விளக்கத்துக்கு தான் வரவேற்பு அதிகம். மெய்ப்பொருளுக்கு போய் சொல்லுங்க, இந்த மனசு இதை பத்தி விளக்கம் கிடைச்சுன்னா எல்லாம் ஆடி போயிடுவாங்க. இது என்ன புதுசா இருக்குது அப்படிங்களா? சாதாரண ஒரு எவ்வளவு பிரம்மாண்டம் இருக்குது ஆதிசக்தி. அப்போ இங்க இருந்துட்டு எரிச்சாலும் தப்பு இல்லைங்க. இந்த இடம் பூர்ணமாயிடுதுன்னா நீங்க இங்க வெறும் பொக்கை, இது ஆதியோட ஏற்கனவே கலந்தாச்சு, இது பொக்கை எரிச்சுக்கலாம் தக்க. ஆனாலும் பெரியவங்க என்ன சொல்லிருக்கேன், இதை செய்யப்பா விதை, நீங்க அது அடைஞ்சிருச்சு. பட் இது இருந்துன்னா விளைச்சல்கள் அதிகமா இருக்கு. நீங்க சமாதியில போய் உட்கார்ந்தவங்களுக்கெல்லாம் நீங்க ஜீவசமாதியில மட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகுங்க. அதுல முக்கியமா ஒரு நம்ம சிவானந்தபுரம் சமாதியை விட கோயம்புத்தூர்ல வெள்ளியங்கிரி இல்லைங்க, வெள்ளிங்கிரி சாமின்னு இருக்காரு. வெள்ளிங்கிரி சாமி பூண்டி ஜக்கிவா ரைட்ல திரும்பினா ஜக்கி வாஸ்தவ ஏரியா, அதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் இருக்குங்க. பிரம்மாண்டமானது. ஏன் அப்படின்னா அவரு மலையில மேலே போறாரு, நான் மேலே போய் எப்படி சமாதியாருன்னு போறாரு. போயிட்டு ஒரு வாரம் ஆயிடுது, எல்லாம் மக்கள் மறந்துட்டாங்க. அங்கே ஆதிவாசி தான் இருப்பாங்க. ஆதிவாசி ஏதோ விறகு வெட்ட போகும்போது அவர் கிடந்திருக்காரு, முக்கிட்டு முனைக்கிட்டு இருந்திருக்காரு. சரி எடுத்து ஹாஸ்பிட்டல் போகலான்னு கீழே கொண்டு வர்றான். அந்த ஒரு அந்த முள்ளங்காடு ஏரியா, முள்ளங்காடு தாண்டி கொண்டு போகிறவங்க போது இல்லை வேண்டாம், அவர் வாழ்ந்த குடிசையெல்லாம் அங்கே தான், ஆற்றுப்பாங்களே குடியில் அங்கே தான் தவம் ஏற்றினார். அவர் சமாதிக்குன்னு குடியில வச்சு வச்சிருந்தாரு. என்னை அந்த குடியில் வச்சு மூடிருங்கன்ட்டார். உயிர் இருக்கிற போதே எடுத்து போனாங்க, என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. இல்லை நீங்கள் வச்சு மூடிடுங்க, நீங்கள் 3 நேரம் தான் புண்ணியம், நீங்கள் அங்கே வெளியே கொண்டு போனீங்கன்னா பாவம் ஆயிருந்தாரு. அவங்களும் பயந்து போய் வச்சு மூடிட்டாங்க. அதுதான் சமாதி, இப்போ இருக்கிற சமாதி அதுதாங்க. கடுமையான தவசாலிங்க வெள்ளிங்கிரி சாமி. அதனால உயிர் இருக்கும்போதே சமாதி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டதுனால நீங்கள் சும்மா அங்கே போய் உட்கார்ந்தீங்கன்னா போதும். சும்மா அப்படி உட்கார்ந்தீங்கன்னா உங்களை பிடிச்சிக்குவார். உங்களுக்கு ஜீவானந்தம் மட்டும்தான் இருக்கு, வேற உடல். நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்தாலும் கால் வலிக்காது. நான் ஒரு தடவை போய் 4 மணி நேரம் உட்காந்து 4 மணி நேரம் உட்காந்து கால் வலி இன்னும் இருந்துகிட்டே இருக்கலான்னு அப்படி இருந்து. அவரெல்லாம் போகிற போதில் ஒரு 2 மணி நேரமாவது நீங்கள் போய் உட்காந்தா போதும். எல்லாருக்கும் அது அனுபவமாகுது. சாமி சமாதியை விட இது பலமாக இருக்கு. நான் அனுபவிச்ச சமாதிகள் அது பிரமாண்டம். அதெல்லாம் இங்கே கர்மாபுரத்தில் ஒரு சமாதி இருந்தது, 200 வருஷத்துக்கு முன்னால் சமாதின்னு சொல்லியிருந்தாங்க. பொள்ளாச்சி கர்மா தோட்டத்துக்குள்ள போய் பார்த்தோங்க, 2 கல் போட்டு மூடி இருந்து நடுவில் சந்து இருந்தது. பார்த்தா ஒன்றும் தெரியலைங்க, ஒரு தெய்வம் ஏற்றி வச்சு உட்காந்து, அவ்வளோதான். 4-5 மணி நேரத்துக்கு காணணும் அப்படி. அதெல்லாம் ஆரம்ப காலத்தில் லவ் பண்ணுங்க. அதெல்லாம் தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுது. அவங்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் எதுவுமே வேணும் போல, எல்லாருடைய ஆசீர்வாதம். நான் அல்ல, அண்டம் பூரா இருக்கிற சத்தியத்தினுடைய வெளிப்பாடு. இதில் நான் சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் 0. எல்லாம் அந்த சத்தியம் தான் நிற்கும். இப்போ இதுதான் நமக்கு ஜீவனே இருந்தாலும் இதை வித்தா பயன்படுத்தணுங்கிறதுக்காக தான் பதில். அப்படி முழுமை அடையில ஆதி நிலை தொடலினா கூட உடம்போட ஜீவனை வச்சு பதிச்சிட்டோம்னா தவம் நடக்கும். தவம் நடந்து அது ஆதியில் போய் கலந்தது. இது வித்தா இருந்தாலும் பல வித்துக்களை உருவாக்கிட்டு ஆதியில் கலந்தது. இப்போ எதுவுமே எது தப்புன்னு சொல்றது, எது தப்பு இல்லைன்னு சொல்றது, எதுவும் தப்பு இல்லை, எதுவும் தப்பு தான், எல்லாம் தப்பு தான். இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டா தான் வாசி செய்யறதுக்கு தியரிட்டிக்கல் நல்லா இருக்கு. இதெல்லாம் சித்தவேதத்துக்குள்ள இருக்கு. இந்த ஆதிசக்தி சிவசக்தி திருமூச்சாங்கிறது இருக்கு. ஆனா இவ்வளவு விளக்கமா தெரியுமான்னு தெரியாது. ஆதிசக்தியோட போய் கலந்த பிறகு இங்க சமாதியில செயல்பாடு இருக்குங்க. நமக்கு இது கிடைக்கும். அதுதான் இப்போ இவ்வளவு தான் நாங்கள் போய் கலந்தீங்கன்னா உங்களுக்கு தவ நிலையை பெருக்குங்க. உங்களுக்கு ஆதிசக்தி எங்கும் இருக்குதுங்க. சமாதி நடக்கிற இடத்துலயே இருக்கு.
இங்கே இந்த கேமராவில் இருக்குது, இது எல்லாவற்றிலும் அது நிறைஞ்சு நிற்குது. அதை அது இந்த மனசு இப்போ எனக்கு புரிஞ்சுட்டதுனால நான் பேசிகிட்டு இருக்கேன். இவ்வளோ விளக்கத்துக்கு வர முடியும். அது இல்லாத இடமே இல்லை. இப்போ நான் யாரை கழிப்பேன், யாரை எடுத்துக்கணும்? அதே ஒன்றை விரும்புவோமா? இன்னும் ப்ராக்டிக்கலாக அதோட ஒன்றுமே எந்த பேதமே பார்க்க முடியாது. அதனால தான் தலைப்பு வேதஞான யோகஞான குடும்பம். காக்கா குருவி எல்லாமே நம்ம குடும்பம். ஜீவ சமாதியில் இருக்கிறதுல சிவசக்தியா தான் இருக்கும். ஆமாம் ஆமாம், சிவசக்தியாக உட்காந்து அதுக்கு நினைச்சா கூட அதிகா பண்ண மாட்டாங்க. அது இயற்கை அமைப்பாக இருக்குது. அது இறைவனுடைய வேலை. நம்ம வேலை இங்கே ஜீவனோட லயமான மனசுக்குள்ளாக ஒட்டுனா வேலை பண்ணும். மற்ற வேலை பூரா அவனுக்கு. இதுக்கு அவனோட உதவி தேவை. நம்ம வேலை அதோட முடிஞ்சு அப்புறம் அவன் வேலையாய். அவன் இந்த வேலையை செய்யறதுக்கு தான் நம்மளை இந்த கஷ்டப்படுத்துறதுக்கு கேட்பாங்க. அவன் கம்முனே இருக்கலாம்ல, அவன் எதுக்கு தினெல்லாம் படைச்சிருக்காங்க இருக்கு இல்லைங்க. படைப்புகளை விட்டுட்டு இந்த படைப்புகள் அவனுடைய பெருமை தெரிஞ்சு போற்றி புகழ்ந்து பாடணும்னு அவன் வச்சிருக்காங்க. அவன் ஆனந்த சயனத்தில் இருக்கிறான். ஆனந்த சயனம் அற்புதமான நிலையில அதே படைப்புகளில் கொண்டு வந்து படைப்புகளும் அதே ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு அவனை போற்றி பாடுறதுக்கு தான் தன்னையே அரிசிக்கு தான் இருந்தானே இவனையே போற்றி பாடுறது, இவனை பாடுங்கால அவனையும் பாடுறது, இப்படி மல்டிபிள் பண்ணி வச்சிருக்காங்க. இவன் சும்மா விளையாடல, வினயத்தோட விளையாடுறான். செயலோடதான் வேலை இந்த வேலைக்கு ஜீவ சமாதி வித்துக்கள் ஒரு வித்து மனுஷன் அது வந்து புது பிறவியில் உண்டாக்குங்க. இல்ல பயிற்சி பண்றவங்களுக்கு மேல்நிலை கொடுக்கும். எல்லா வேலையும் செய்யும். ஆதி என்ன செய்யுதோ அத்தனை வேலையும் செய்யும். ஓய்வு காண்றதான் நோய் நீங்கும், மனம் தெளிவடையும், குடும்பம் முன்னேற்றம் நடக்கும், எல்லா வேலையுமே நடக்கும். கண்ணுக்கே தெரியாது. அதனாலதான் சமாதிகளுக்கெல்லாம் நிறைய போகுது. எல்லா சமாதியிலும் கணக்குப்பட்டியார் சமாதிக்கு ஏன் போறாங்கன்னா போறவங்களுக்கெல்லாம் முன்னேற்றம் கிடைக்கும், ஏதோ ஒரு முன்னேற்றம். ஆனா மோட்சம் கிடைக்காது. அங்க போறது அவர் எப்படி ஆனாருன்னு சொல்லி நம்ம அந்த பாதையில போனா இந்த மாதிரி போவோம். இங்க கணக்குப்பட்டியார் போய் பார்த்துட்டு இங்க வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய வந்திருக்காங்க. அவர் அனுப்பி வச்சிருக்காரு. அங்க போயிட்டு எதுக்கு இங்க போலான்னு வருவாங்க. அப்படி அவர் அனுப்புறது தான். இங்க மகரிஷி கிட்ட போற ஆளுங்க போயிட்டு இங்க வருவாங்க, அவங்க அனுப்புறது. அங்க ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு போயிட்டு வர்றது. பேராசிரியர் அப்படித்தானே வர்றாரு. பேராசிரியர் மூலம் வர்றவங்க அப்படிதான். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் போறதுதான் வரும். இப்ப அதுக்காக மற்ற பயிற்சிகள் இதெல்லாம் போக முடியாதுன்னு நம்ம பேசிட்டு இருக்க வேண்டியது. அந்த பாதை இல்லையோடைய ஆதி நினைச்சா தூக்கிடுங்க எல்லாத்தையும். அவன் பண்ற பக்தியை பொறுத்து ஆதி தூக்கி. அதனால இந்த மனுஷன் இன்னதை அடைவான் இன்னதை அடையமாட்டான்னு சொல்ற தகுதி நமக்கு இல்லை, நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா ஆதியா இருந்து இந்த ஆதி உணர்ந்தா அது கருணை வாய்ந்தது. இந்த கருணை வாய்ந்ததுனால எப்படி பக்தி பண்ணான்னு போது தூக்கி. நீங்க நிறைய தப்புகளே பண்ணிட்டு வந்து ஐயா காப்பாத்துங்கன்னா சரி இருங்க, சாப்பிடுங்க, பயிற்சியை முள்ள செய்யுங்க. செத்து போனாலும் சியாம் சுந்தர்லாம் செத்து போனாலும் தான். சியாம் சுந்தர் தெரியும் இல்லைங்க, மஞ்சக்காமலை வந்து முடிஞ்சாலுங்க கை காலெல்லாம் பெரிய வீக்கத்தோட தான் வந்தேன். சுகமாயி ரொம்ப ஆனந்தமாயி தம் அடிச்சு தண்ணி போட்டு மறுபடியும் இங்கே இருந்தேன். அப்புறம் விஜய் கூட குடும்பம் நடத்த முடியாது போயிட்டு. அப்போ ஆதிசக்தியினுடைய பாடம் செத்து போனாரு, செத்து போயிருக்கலாம். அப்படியே விஜயோட சேர்ந்து நான் செத்து போயிருக்கலாம். நான் செத்து போயிருக்கலாம். நானும் சாகடிக்காக விட்டு போட்டு செத்தாலே திரும்ப வந்தாலும் அந்த நான் விட மாட்டேன். ஆமா, செத்து போய் வந்து கூட நான் அதான் நம்ம மீண்டும் சைத்தான் அவருக்கு அழகாக அதை நானும் காட்டு அழகா காட்டுறதுல தப்பு. கொஞ்சம் கவனிச்சா போதும். வேதம் சொல்லுது நம்ம போவோங்களே, நீ உண்மையை தெரிஞ்சவன் போக மாட்டான்ல, இறைவனை பிடிச்சிக்கணும். இப்போ ரமேஷ் சார் வந்து பேராசிரியர் ரமேஷ் கூப்பிட்டு வந்தாருங்க. அவங்க குழந்தையாருக்கு உடம்பு சரியில்லை, கேன்சர், செத்துருவாங்கன்னு பெங்களூர் வந்து ப்ரே பண்ணி கேளுங்க, எல்லாருக்குமே இருந்தவங்கெல்லாம் தெரியும். ப்ரே பண்ணோன்னு நல்லா தூங்குனாங்க. தூங்கிட்டு கூப்பிட்டு சொன்னாங்க, மருந்தே இல்லாமல் தூங்குனது பெருசு இல்லைங்க சாமி, ரொம்ப அமைதியாக இருக்குது அந்த கருத்து சொன்னாங்க. 4 நாள் ஃபோன் இல்லைங்க, 5ஆம் நாள் நாங்கள் இது அப்படியே திருவனந்தபுரம் போயிங்க கேன்சர் இன்ஸ்டியூட்டில் போய் ஊசி அதெல்லாம் மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. சரின்னு சாப்பிட்டுருங்க. இப்போ அதே மாதிரி வலியும் தாங்க முடியல, தூக்கம் போடலைங்க, என்ன பண்ணலாங்க? என்னமோ பண்ணுங்கிற மாதிரி உள்ள என்னமோ பண்ணுங்கிற மாதிரி அந்த பாயிண்ட் விட்டு அப்புறம் போயிடுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் அதை விட்டுட்டாங்க. அப்புறம் இங்கே தொய்வாகி போயிடுச்சு. இது நன்றி கேட்டதுன்னு நான் முதலியே எல்லாம் சொல்றது கேட்டுன்னு நல்லா தூக்கம் வரும். தூங்கி வந்துச்சுன்னா கூப்பிடுங்க, தொடர்ந்து இதையவே பிடிச்சிக்கணும்னு சொன்னாங்க. 4 நாள் கழிச்சு நாங்கள் இன்ஸ்டியூட் போனோம்.
மருந்து ஊசியெல்லாம் கொடுத்தாங்க, டயகனைஸ் பண்ணாங்க, வீணாக போச்சு. அப்புறம் வலி தாங்க முடியல, இறைவனை நம்புறதை விட்டு மறுபடியும் இப்போ என்னாச்சுன்னு தெரியலீங்க. கேட்பாரு, நீங்கள் கொண்டு வந்து நீங்களும் விட்டீங்க, போனாலும் போயிருக்குன்னு தெரியல, அதனால சொல்லாம வந்துருப்பாங்க, இன்னும் கூப்பிட்டுருப்பாங்க, கிளம்பியிருக்குங்க. இது ஒரு கருணை தானே. ஆமாங்க, எல்லாமே கருணை. அது எல்லாமே இதுதாங்க. இது இங்கே சும்மா ஈகோ இருக்கிறதா வந்து பொம்மலாட்டம் ஆடிட்டு இருக்கிறா. இதுதான் படைச்சுட்டு இருக்குது. இதை உணர்ந்துட்டு இது படைச்சுட்டது கூட இதை உணர்ந்துட்டு அதுவே ஆயிக்குது. அவ்வளோ இங்க பெரிய கதை ஒன்றும் இல்லை. இங்க பந்த பேசுறது, ஐயோ போயிட்டியே, நீ காப்பாத்துறதுக்கு யார் இருக்குதா? காப்பாத்துறதுக்கு இருந்துன்னா ஐயோ நல்ல வேலை நீ போயிட்டியா அப்படின்னு கேட்குங்க. மனசு வயசாகி நீங்க கிடந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் டெபாசிட், அது இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குன்னு வைங்க. செத்தா எப்படி 1 கோடி கிடைக்கும்னா எப்ப சாவீங்கன்னே பாதிச்சுப்பாங்க. இவர் போய் சம்பளம் வாங்கி தான் குடும்பம் நடக்குதுன்னா போயிட்ட சம்பளம் போயிருங்களா, ஐயோ போயிட்டே நான் என்ன பண்றதுன்னு. ஆனா செத்த பிறகு உங்களுக்கு இன்சூரன்ஸ் 1 கோடி வருதுன்னா இன்னும் சாகாம இந்த கிளம்பு எடுத்துட்டு கிடக்குது. உள்ள மனசுக்குள்ள அதுதான் இருக்குது. தினமும் திங்கிறது, அதை இதையும் கேட்கறது, அப்புறம் பின்னு போட்டு பெட்லியே பேண்ட் கிடக்குது, நாத்தம் பொருட்களை அணத்திட்டு கிடக்குது. கிடக்கு இதெல்லாம் ரெக்கார்ட் பண்றீங்களா? இருக்கிறது.